कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे गोपिका जीवनस्मरणं जानकी कान्तस्मरणं हर नमः पार्वतीपतये सद्गुरुस्वामिनः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषु अभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देवी नमः। हनुमते नमः। श्रीहरये नमः। श्रीशुकोवाच अथ तस्मात् परतस्त्रयोदशलक्षयोजनान्तरतो यत्तद्विष्णोः परमं पदम् अभिवदन्ति यत्र महाभागवतो ध्रुव उत्तानपादिः अग्निनेन्द्रेण प्रजापतिना कश्यपेन धर्मेण च सकाल युग्भिः स बहुमानं दक्षिणतः क्रियमान इदानीमपि कल्पजीविनामाजीव्ये उपास्ते तस्याः अनुभाव उपवर्णितः। भागवतத்திலே பஞ்சமஸ்கந்தம் அதில் இப்போ 23வது அத்தியாயம் இன்னைக்கு சிரவணம் பண்ண போகிறோம். ஜோதிர் கணங்களெல்லாம் பற்றி நேற்றைய தினம் சொன்னார். சூரியனுடைய கதாகதியெல்லாம் ஜோதிர்லோகங்களெல்லாம் சொன்னார். இப்போது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற துருவ மண்டலத்தை இந்த 23வது அத்தியாயத்தில் சொல்கிறார். நடுப்புற ஒரு ஸ்தம்பம் போல துருவனும் காலச்சக்கரமும் சூரியனும் கிரகங்களும் அதை சுற்றி வரா போல, காலச்சக்கரத்தில் இதெல்லாம் சுற்றி வரா போல இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக துருவமண்டலம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். அது எங்கே இருக்குன்னா அததஸ்மாத் பரதா த்ரயோதசலக்ஷயோஜனாந்தரதா. இப்போ இது பர்யந்தம் சொன்ன நவகிரக மண்டலங்கள் இருக்கே, சூரியன்லேருந்து இந்த கிரகங்கள் இவ்வளவு 2 லட்சம் யோஜனை, பெரும்பாலும் எல்லா கிரகங்களுக்குமே ஒரு அளவு சொன்னாரே.
அந்த கிரகங்களுக்கெல்லாம் மேலே 13 லட்சம் யோஜன தூரத்தில் இருக்காம் இந்த துருவமண்டலம். இந்த துருவமண்டலத்தையே விஷ்ணுபதம் அப்படின்னு சொல்கிறார். 13 லட்ச யோஜனாம் தரதோ எத்தத் விஷ்ணோஹோ, 13 லட்சம் யோஜன தூரத்தில் எத்தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் அபிவதம் தீ, அந்த துருவமண்டலத்தையே விஷ்ணுபதம் பரமபதம்னு சொல்கிறா. அங்கே எத்ரஹ மகாபாகவதா துருவஹான், அங்கே மகாபாகவதரான துருவசுவாமி ஔத்தானபாதி அக்னினேந்திரேனே, ஔத்தானபாதி மகாபாகவதன் துருவன், அந்த துருவசுவாமி வசிக்கிறார். அவரோட கூட அக்னி, இந்திரன், பிரஜாபதியான கஷ்யபர், தர்ம தேவதைகள் இவர்களெல்லாம் இருந்து அந்த துருவமண்டலத்தை பிரதட்சிணம் பண்ணுறா. கல்பகால பர்யந்தம் அங்கே இருக்கார். பிரளய காலம், கல்பகாலம்னா பிரளய காலம். பிரம்மாவே பகவானோட எப்போ சேர போகிறாரோ அதுதான் கல்பகாலம். அது பர்யந்தம் துருவன் சாஸ்வதமாக இருக்க போகிறார். பிருகு முதலிய மகர்ஷிகள்லாமும் இவரோட கூட இருந்து பகவானை வழிபடுறார். ஔத்தானபாதிஹி அக்னினேந்திரேனே பிரஜாபதினா கஷ்யபேனே தர்மேனே சமகாலயுக்பிஹி சபகுமானம். அப்போ இவரோட கூட அவள்லாமும் இருக்காளானால் சமகாலம். இவர் எத்தனை காலமோ அத்தனை காலம் அந்த பிரஜாபதி எல்லாம் இருக்க போகிறார். கஷ்யபர், பிருகு முதலியவர்கள்லாம். தட்சிணதா கிரியமான இதானீமபி கல்பஜீவினா மாஜீவிய உபாஸ்தே. பிருகு முதலியவாழ்லாமும் பகவானை வழிபட்டு உபாசிச்சுண்டு துருவனோட கூட அங்கே இருக்காள். கங்கை வந்து விஷ்ணுபாதத்திலேருந்து கிளம்பினவர் பிரம்மலோகம் வந்து பிரம்மாட்டேருந்து அடுத்தது இப்போ துருவமண்டலம் வரால் அப்படின்னு ஏற்கனவே 17ஆம் அத்தியாயத்தில் அலகநந்தாவோட மகாத்மியம் சொல்கிறதே சொன்னார். ஔத்தானபாதிஹி பரமபாகவதா வீரவிரதா அஸ்மத் குலதேவதா சரணாரவிந்தோதகமிதி அப்படின்னு என் குருவாயூரப்பனுடைய காலலம்பின தீர்த்தமாச்சேன்னு 3 காலமும் ஸ்நானம் பண்ணுறார் கண்ணும் கண்ணீருமாக அப்படின்னு. கங்கையோட மகாத்மியத்தை சொன்னாலே 3 காலமும் கங்கா ஸ்நானம் பண்ணிண்டு அதுவே பெரிய தபஸ். கங்காதி புண்ணிய நதிகளுக்கு ஒரு அடியும் எடுத்து வைக்கிறதே தபஸ்ஸு. அங்கே போய் ஸ்நானம் பண்ணுறதே பெரிய தபஸ்ஸு. அந்த துவாதசாட்சரியை ஜபம் பண்ணிண்டு பகவானை ஆராதிச்சுன்னு இருக்கார். இவரோட கூட அந்த உபாசனையில் இந்த பிருக்வாதிகள்லாமும் சேர்ந்துன்னு இருக்கா, பகவானை வழிபடுறா. இவரோட பிரபாவங்கிறது சுகாச்சாரியால் சொல்கிறார். இந்த துருவசுவாமியினுடைய பிரபாவங்கிறது ஏற்கனவே நிறைய சொல்லிவிட்டேன் ராஜன்னு. உபாஸ்தே தஸ்யஹானுபாவ உபவர்ணிதா, ஏற்கனவே நான் உனக்கு சொல்லிவிட்டேன். சஹி சர்வேஷாம் ஜோதிர்கணானாம் கிரக நக்ஷத்ராதீனாம் அனிமிஷேனாம் வியக்தரம் ஹசா பகவதா காலேனே பிராமியமானானாம் ஸ்தானுரிவாவஷ்டப்யே ஈஸ்வரேண விஹிதா சஸ்வதவபாசதே யதா மேடி ஸ்தம்ப ஆக்ரமணவசவः संयोजितास्त्रिभिस्त्रिभिः सवनैर्यथास्थानं मण्डलानि चरन्त्येवं भगनाग्रहादय एतस्मिन्नन्तर्बहिर्योगेने कालचक्र आयोजिता ध्रुवमेवावलम्बे वायुनोदीर्यमाना आकल्पान्तं परिचक्रमन्ति नभसि यथा मेघाः श्येनादयः वायुवशाः कर्मसारथयः परिवर्तन्ते एवं ज्योतिर्गणाः प्रकृतिपुरुषसंयोगानुगृहीताः कर्मनन्मितगतयो भुविन पतन्ति. எக்காலத்திலையும் காலதேவன் கண் எமையே கொட்டுறதில்லையா. சர்வேஷாம் பகவான் காலேனே அனிமிஷேனே, காலம் அப்படிங்கிறது நம்ம தூங்கினாலும் கையில் கட்டிகிட்டு இருக்கிற கடிகாரம் தூங்குறதோ. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம தூங்கிட்டு இருந்தால் கூட கையில் கட்டிட்ட கடிகாரம் டிக்கு டிக்குன்னு அது போயிட்டே தான் இருக்குது, நொடிமுள்ளோ நிமிஷமுள்ளோ. அதுபோல் நம்ம தூங்கினாலும் நடந்தாலும் உட்காண்டிருந்தாலும் காலம் நகர்ந்துட்டே இருக்குதோ. ஆயிடுத்து அஸ்தமனம் ஆயிடுது. இனிமே 14ஆம் தேதி ஜூன் 2024 வருமோ, உதயமாக போகிறதோ, யாரா பார்க்க போகிறாளோ கிடையாது. அதற்குள்ளே நம்ம என்ன தர்மம் பண்ணினோம். இன்றைக்கி பாகவத சப்தாகம் நம்ம ஸ்ரீரங்க ஆசிரமத்தில் பூர்த்தியாச்சு. சங்கிரகாத்தியாயங்கள்லாம் படித்தோம். வியாசருக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி ஹரையே நமஹான்னு எவ்வளோ முடியுமோ இறஞ்சி கத்துன்னு கடைசியில் போய் சொல்கிறார் பாகவதத்தில். ஹரையே நம இத்யுச்சைஹி முச்சதே சர்வபாதகைஹின்னு
எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ இறைஞ்சி கத்தி இந்த 7 நாளாக கலசத்தில் பூஜை பண்ணி சஹஸ்ரநாம அர்ச்சனை எல்லாம் பண்ணி ஷோடசோபச்சார பூஜை எல்லாம் பண்ண அந்த பகவானை இந்த தீர்த்த ரூபியாக இருக்கிற தீர்த்த நாராயணனை கொண்டு அவபிருத்தம் புரோக்ஷணம் தீர்த்த பிரசாதங்கள்லாம் எடுத்துட்டோம். இன்றைக்கி பாகவதம் படித்தோம். இன்னி பொழுது சப்தாகத்தில் இன்றைக்கி 7 நாள் ஆகிடுது, முடிஞ்சு போயிடுது. இனிமேல் அடுத்த சப்தாகம் வரதே தான் இது மாதிரி 6 மணி நேரம் 5 மணி நேரம் பகவானுக்குன்னு ஒதுக்கின்னு இருக்கிறது. மிச்ச காலங்கள் யதாசக்தி பகவானை தான் நினச்சின்னு இருக்க போகிறோம். அப்படின்னா கூட சப்தாகங்கிறது அருமையான காலமாச்சே. மகான்கள்லாம் இப்படியே வாழ்நாளைக்கு பொழுதுபோக்கின்னு இருந்தார். ஆலங்குடி சுவாமிகள் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். அவர் இன்றைக்கி சப்தாகம் முடிப்பார், நாளைக்கு ஆரம்பிப்பார். இன்றைக்கி முடிப்பார், நான் 20 வயசில் சன்னியாசம் வாங்கிண்டா. பத்ஹீரால 20 வயசில் சன்னியாசம் வாங்கிக்கணுமானால் விஷயத்தில் எவ்வளோ வைராக்கியம் அவளுக்கு இருந்திருக்கணும், அதில் திருடமாக இருந்திருக்கணும். அவள் மன்மத நாட்டம் இருப்பாளாம். சின்ன வயசுல மகாபரிவாள்லாம் ஆச்சரியப்பட்டாலாம் அவள் சன்னியாசம் வாங்கிட்டு இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. அதுலேயும் ரொம்ப தீரர், ரொம்ப வைராக்கியம். அதனால் கௌபீன கட்டி சூத்திரம் கூட இல்லாமல் இருந்தாலாம். ஒன்றுமே வேண்டாம்னு அவதூத சரியில் ரிஷபதேவரை போல பாகவதம் தான் அவளுக்கு உயிர். இத்தனை எல்லாம் வேண்டாம்னார். பாகவத புஸ்தகத்தை கீழே வைக்கலையே, கையிலேயே தான் வச்சுட்டு இருந்தார். எங்கே யார் பிக்ஷைக்கு கூப்பிட்டாலும் சப்தாகம் நடத்துறையா வரேன்பார். அவர் சப்தாகத்தில் ஒன்றும் பெரிய ஏற்பாடுகள் பண்ணணுங்கிறது இல்லை. ஏதோ ஒரு மட்டத்திலேயோ அரசமரத்தடியிலையோ வரேன்னு அவர் சொல்லிட்டார்னா அந்த இடத்த மெழுகி வச்சோமானால் கோலம் போட்டு அவர் வந்துடுவார், பாராயணம் தொடங்கிடுவார், தேவதேவ ஜெகநாதான்னு சொல்லி. ஆனால் ஒரு விஷயம், அந்த பாராயணத்தை ஸ்ரத்தையோடு எல்லாரும் கேட்கணும். 2 வேளை சாயரட்ச பிரவச்சனமும் பண்ணுவாள், கேட்கணும். அவள் கொடுக்குற ஏதோ பிக்ஷை எடுத்துப்பார். சன்னியாசி அவருக்கு என்ன வேணும்? ஆனால் அப்போ எல்லாரும் வரணும், கிராமத்துலேருந்து பாராயணம் கேட்கணும், பிரவச்சனம் கேட்கணும்பால். 7 நாள் ஆகிடுதுனால் அப்புறம் டிண்டா குட்டின்னு அடுத்த ஊருக்கு கிளம்பிடுவார். அதுக்குள்ளே ரெடியாக இருப்பா இன்னொரு கிராமத்துலேருந்து எங்கள் ஊருக்கு வரணும் சப்தாகத்துக்குன்னு. இப்படியே வாழ்நாள் முழுக்க பண்ணிட்டு இருந்தாள். அவளுக்கு ஒன்றுமே எதிர்பார்ப்பு இல்லை. சன்னியாசி அவள் ரொம்ப வைராக்கியம் உடையவாள். அந்த பெரியவாள் மகாபெரிவாள் ஒரு நாளைக்கு அப்போ சொல்லி அமிச்சாலாம், நீங்கள் உங்கள் பாகவதம் சுகாச்சாரியால் போல சொல்கிறா போலேயே இருக்குது, ஸ்திரீக்கள்லாமும் கேட்கணும்னு, அவளும் கேட்கணும், கரையேறணும் அந்த ஆத்மாக்கள்லாமும் அபிப்பிராயப்படுறாள். ஏன்னா இவர் அவதூதராக இருந்ததுனால புருஷால் தான் வந்துன்னு இருந்தாலாம். பெரும்பாலும் ஸ்திரீக்கள் வரதில்லை, சங்கோச்சப்பட்டு. நீங்கள் ஒரு கௌபீனமாவது எடுத்துக்கணும் அப்படின்னு பெரியவா சொன்னதுனாலே, நம்ம மகாபெரிவா சொன்னதுனால கௌபீனம் ஒண்டி கட்டின்னு இருந்தாள். அதுவே பாரமாக தான் நினச்சிட்டு இருந்தால். ஆனால் கௌபீனம் ஒண்டி கட்டின்னு மகாபெரிவா சொன்னால் கேட்கணும்னா அவர் எப்படி இருந்திருக்கு. இவாளுடைய வைராக்கியம் எப்படி இருக்கணும். பெரியவா சொல்லிட்டா கேட்குறேன் அப்படின்னு இந்த ஜெகத்குருவனுடைய வாக்கு. ஜெகத்குரு சொல்லிட்டார்னதும் உடனே அதுதான் நமக்கு பாகவதம் படிக்கிறதுக்கெல்லாம், அதை அனுபவிக்கிறதுக்கெல்லாம் அது உரைச்சிருக்கு. அப்படிங்கிறதுக்கு தங்கத்தை எப்படி உரகள் பார்க்குறா போல சாதுக்கள்கிட்ட ஒரு பிரேமை. அவள் சொல்லிட்டாளானா பகவானே சொன்னா போல அப்படிங்கிற ஒரு விஸ்வாசம். அதுதான் நம்மளுடைய சாதனங்களுக்கெல்லாம் அது பழுத்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அதுதான் பிரயோஜனம். பெரியவா சொல்லிட்டான்னு நான் கேட்குறேன் அப்படின்னு கௌபீனம் ஒண்டி கட்டின்னு இருந்தா. எங்கள் ஊர் பக்கத்தில் கூத்தனூர் அப்படின்னு ஒரு ஊர், சதலப்பதி கூத்தனூர், சரஸ்வதி கோவில்னு பிரசித்தம். அந்த ஊரில் பாகவத சப்தாகம் சொல்லிட்டு இருந்தால் பெரிய 5-6 அடி காலசர்ப்பம் ஒன்று வந்துடுத்து கதைக்கு. கருணாகம் வந்து படம் எடுத்து ஆடுறது, எல்லோரும் கதை கேட்குறவெல்லாம் நடுங்கிறாள். பெரியவானா நிறுத்தவே இல்லை கதையை. அதில் 5-6 பேர் உலக்க சுலுக்கி எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு இருந்தால் பெரியவா சொல்லிவிட்டா எல்லோரும் எட்டி போங்கோ, அது பாகவதம் கேட்க வந்திருக்குன்னு. அவள் சொல்லிகிட்டே இருக்கிறதையே அவள் போட்டுன்றத பலகாய்க்குள்ளே உள்ளே போயிடுத்து. அவள் உட்காண்டிருந்த பலகாய்க்குள்ளே போய் சுருண்டுண்டு உள்ளே உட்காந்து கொடுத்து. எல்லோரும் பெரியவாளுக்கு என்ன ஆகிடுமோன்னு பதறினால் பெரியவா சொன்னால் எல்லோரும் சமாதானமாக இருங்கோ, அது நீங்கள்லாம் அடிக்க போகிறேன்னு பயந்துட்டு தான் அது என்ன வந்து ஆசிரயிச்சிருக்கு. என்ன ஆசிரயிச்சவாலும் நான் கைவிட மாட்டேன், நீங்கள் யாருக்கிட்ட வரக்கூடாது, மேலே பாகவதம் கேளுங்க ஸ்ரத்தையான்னு. அப்புறம் 2 மணி நேரம் சொன்னாலாம் பாகவதம். இந்த சொல்ல கேட்டாலே போகிறோம், அப்புறம் ஸ்லோகம்லாம் மறந்து போயிடும், பறந்து போயிடும். சர்ப்பம்னு சொன்னால் போகிறோம்னு நடுங்கி போயிடுவோம் நம்மெல்லாம். அவளுடைய அந்த தீராளாய் வைராக்கியசாலியாய் சரீராபிமானம் இல்லாமல் எப்படி இருந்தால் அப்படிங்கிறதுக்கு அவளோட சரித்திரம். 2 மணி நேரம் கதை சொன்னால் பாகவதத்தை கம்பீரமாக எழுந்து போயிட்டாள். அப்புறம் எல்லாருமா பதறிண்டு போய் அவள்லாம் பாதகம் கேட்பாளா, என்னாகுமோ பலகாய் கடியில் பார்த்துட்டு இருக்காள். 2 மணி நேரம் ஆச்சு. பெரியவா எழுந்து போனதும் ஓடி போய் அந்த பலகாயை தூக்கினா அந்த சர்ப்பத்தை காணும். இப்படி ஒரு ஆச்சரியம். 100 சமயம் விஷ்ணுபுரம்னு ஒரு கிராமம் அரசலாத்தங்கரையில் அவளை ஸ்நானம் பண்ணின்னு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காள். அங்கே சப்தாகம் நடத்துறதே முதல்ல பிடிச்சி கொடுத்து. முதல்ல என்ன கணுக்கால் வரைக்கும் பிடிச்சி கொடுத்து. காவேரி இருக்கிறையும் போகிற காலம், வருஷா காலம். வால் உண்டி தான் தெரிகிறது. கால் பெரியவா நிற்கிற இடத்துலேருந்து ரத்தமாக போகிறது.
ஊர்க்காரெல்லாம் ஓடி வந்து விட்டால், சிஷ்யாலெல்லாம் கத்தினால், எல்லாருமா உலக்கை எடுத்துன்னு அதை அடிக்க வந்தால் பெரியவா எல்லாரும் எட்டி போங்கன்னு விட்டாள். எட்டி போங்கன்னு விட்டு கையை கூப்பிண்டு கஜேந்திர ஸ்துதியை சொன்னார். திதிருக்ஷவோ யஸ்ய பதம் சுமங்களம் விமுக்த சங்காமுனய சுசாதவா சரந்தியலோகவ்ரதமௌரணம் வனே பூதாத்மபூதா சுஹ்ருதः சமே கதிः நமோ நமஸ்தே அகில காரணாயே நிஷ்காரணாய அத்புத காரணாயே சர்வாகமம்னாய மகார்ணவாயே நமோபவர்காய பராயணாயே குணாரணிச்சன்ன சிதூஷ்மபாயே தக்ஷோபவிஸ்ஃபூர்ஜிதமானசாயே நைஷ்கர்மிய பாவேன விவர்ஜிதாகமஸ்வயம் பிரகாசாய நமஸ்கரோமி. பெரியவா பேரே ஸ்வயம் பிரகாசானந்த சுவாமிகள் தான். ஸ்வயம் பிரகாசாய நமஸ்கரோமி அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலையும் அழகாக வருது. 28 ஸ்லோகங்கள் கஜேந்திர ஸ்துதி. ஓம் நமோ பகவதே தஸ்மை யதயேதச்சிதாத்மகம் புருஷாயாதி பீஜாயே பரேஷாயாபிதீமகின்னு எனக்கு கஜேந்திர ஸ்துதி சொன்னாலே அந்த பெரியவா தான் ஞாபகத்துக்கு வருவார். இப்போ ஆதிசங்கர பகவத்பாதால் இந்த பெரியவா எவ்வளோ தீராளாக அவளும் இருந்து அந்த முதல்ல பிடிச்ச காலத்தில் அது யானே அது தாமோ குணமுடையது அது கத்தின்னு இருந்ததுன்னா அதுவே ஸ்தோத்திரம் பண்ணுது கடைசியிலேன்னா அவெல்லாம் தீரா. ஐயோ அப்பான்னு கத்தல்ல ஒரு முள்ளு குத்தினா கூட நம்மலாம் ஊரை கூட்டுறோம். முதல்ல கடிச்சு தொட பரியந்தம் பிடிச்ச காலத்தில் இவா கண்ணும் கண்ணீருமா அந்த ஸ்தோத்திரத்தை பண்ணேன். பிடிச்ச முதல்ல விட்டுட்டு போயிடுத்தேன் இந்த பெரியவாளை. அப்புறம் 6 மாதம் அந்த புண்ணு இருந்து தான் அவரோட நெருங்கி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த பெரியவாள். நான் ஆலங்குடி சுவாமிகள் ஆராதனையில் 2-3 வருஷம் சப்தாகம் சொல்கிற பாக்கியம் கிடச்சிது. ஊரில் முடிகுண்டாலில் சித்தி ஆயிருக்காளவா சிவன் கோயில் அந்த குளத்தங்கரையிலேயே சப்தாகம் அங்கே சொல்ல கிடச்சிது. அப்போது காஞ்சிவாசாஷில்னு ஒருத்தர் இருந்தார். கூடையே இருந்து ரொம்ப வருஷம் கைங்கரியம் பண்ணவா. சொல்லுவாள் பெரியவாள் ஆணை மட்டும் கேட்டோம் குழி குழியாக கால் முழுக்க முதலைக்கு எத்தனை பல்லும் காலில் பதிஞ்சிருக்கு. வாங்கோ டாக்டரை கூட்டுன்னு வரோம் வைத்தியம் பண்ணுறோன்னோ முடியாதுன்னு விட்டாள். நான் சன்னியாசி எனக்கு என்னதுக்கு சரீராபிமானம்னு குழி குழியாக இருக்குது காலில் பல்லாங்குழியாட்டுமா. அப்புறம் ரொம்ப கெஞ்சினோம் நீங்கள் இதை ஏதாவது பண்ணிக்கணும் எங்களால் பார்க்க முடியல கண்ணில் கண்ணீர் வருதுன்னு சொல்ல அவளே சில பச்சளைகள்லாம் கொண்டு வர சொல்லி கற்பூரங்க முதலியவைகளெல்லாம் விட்டு எண்ணெயை விட்டு காய்ச்ச சொல்லி பெரியவாளுக்கு அதுவும் தெரியும் ஆயுர்வேத சாஸ்திரமும் தெரியுமா. அவளுடைய மாதா மகால் கேரளா பரளி தான் அவளுடைய கிராமமாக. அந்த ஆயுர்வேதங்கள்லாவும் பரிச்சயம் உண்டு அவளுக்கு. பாகவதமே அவளுக்கு அங்கே போய் தான் பரிச்சயம் மாதாமகர் மூலமானு கூட சொல்லுவாள் இங்கே பெரியவாள்லாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப பாகவதம் கிடையாது. கேரளாவில் தான் சப்தாகம்னு பண்ணிட்டு இருந்தால் அங்கேருந்து தான் அப்புறம் தமிழ்நாட்டில் பிரசித்தியாச்சு மாயூர சாஷ்வால் காலங்கள்லாம் அந்த பெரியவாள் ஆலங்குடி சுவாமிகள் காலங்கள்லாம். அப்போது கையில் பாகவதத்தை வச்சுட்டே பாராயணம் பண்ணிட்டு இருப்பாலாம். அந்த பச்சளைகள் கற்பூரம் என்னென்னவா சொல்கிறாளோ எண்ணெயை விட்டு என்ன காய்ச்ச சொல்லி பொங்க புகை வருமா அதை அப்படியே விடும்பாலாம் கால் குழியில். முதல்ல பிடிச்ச ரணத்தை விட ரணமாக இருக்கும் எங்களுக்கு பார்க்குறதுக்கு. கதறிண்டே விடுவோம். ஆனால் பெரியவா சிரிச்சுட்டே ஸ்தோத்திரம் பாடின்னு இருப்பாள். பாகவதம் படிச்சுட்டு இருப்பாள். கொஞ்சம் கூட அந்த கால் கூட அந்த பொங்க விடுற எண்ணெயினால் கொஞ்சம் ஒரு சலனம் கூட இருக்காதான் காலில். எங்கேயோ ஏதோ மூலையில் ஏதோ பண்ணிட்டு இருந்தால் இங்கே இருக்கிறவா எப்படி சமாதானமாக இருக்காளோ அதுபோல் இருப்பாலாம் ஆலங்குடி சுவாமி. அப்படியெல்லாம் வாழ்நாள் முழுக்க பாகவதத்தை உயிராக வச்சுட்டு இருந்தால் அது சப்தாகம்தான் பண்ணுவேன். வாரம் சப்தாகம் பண்ணுவேன். வாழ்நாள் முழுக்க நானே அவரே பாராயணம். இன்னொருத்தருக்கும் கொடுக்க மாட்டால் அவரே பாராயணம் அவரே பிரவச்சனம் 2 வேலையும்னா வேறு என்ன பார்க்கறதுக்கு நேரம் இருக்கும். சன்னியாசி ஒரு வேலை பிக்ஷை இருந்தால் போகிறோம். சிஷ்யால யாராக பார்த்துட்டால்னா போகிறோம். அவள் பார்த்துன்னு விடுவாள். பாகவதம் இப்படியே ஜீவனமாக இருந்தாள் இந்த பெரியவா. அவள் கடைசி காலங்களில் அங்கே எங்கே போயின்னு இருந்தவாள். முடியாத ஒரு நிலை வந்ததும் முடிகுண்டாலில் ஷேரடின்னு ஒரு இடம் அங்கே தான் இருந்தாள். அங்கே தான் ஆராதனை நடந்துட்டு இருந்தது முந்தி. அங்கே எங்கள் தாத்தாவுடைய அப்பா அனந்தராம தீட்சிதருடைய அப்பா சுப்பிரமணிய தீட்சிதர்னு மகா தேஜஸ்வியவா சிம்மோபாசகா. அந்த பெரியவா போய் சேவித்ததும் பெரியவா சொன்னாலாம் எனக்கு நான் பாகவதம் படிச்சுன்னு இருக்கேன். நான் சன்னியாசி எதையும் ஆசைப்படக்கூடாது. ஆனால் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் உங்கள் பையன் அனந்தராமன் கதை எனக்கு ஒரே ஒரு தடவை கேட்கணும். அனந்தராமன் வாயால் எனக்கு ஒரு மணி பாகவதம் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. வெக்கத்தை விட்டு சொல்கிறேன்னாலாம் ஆலங்குடி சுவாமிகள் ரொம்ப நன்னா சொல்கிறானாமே.
எனக்கு சொல்லுங்கன்னு சொல்ல உடனே இங்கே பெரியவாள் மெட்ராஸில் இப்போது தாத்தா பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தால் உடனே கார்டு தான் போட்டாலாம், தந்தியோ கார்டோ. எந்த வேலை எப்படி இருந்தாலும் நிறுத்திட்டு உடனே வரணும், பெரியவா ஆசைப்படுறாள் உன் வாயால் பாகவதம் கேட்கணும்னு சொல்ல அன்றைக்கி இருந்த பேசஞ்சரை பிடிச்சிட்டு கார்த்தால 8 மணிக்கு வந்துவிட்டா. ஸ்நானம் பண்ணிவிட்டு பெரியவாளை போய் பார்த்தா நமஸ்காரம் பண்ணி பெரியவாளுடைய அந்த நினைவு மலரில் எங்கள் தாத்தாவே எழுதியிருக்கா இந்த கதையெல்லாம். அவளுடைய அந்த மலர்களில் நமஸ்காரம் பண்ணி உட்காண்டா உடனே பெரியவா சொன்னாலாம், இப்போவே பாகவதம் சொல்லுங்க, இப்போவே 8 மணிக்கு உட்காந்து இப்போவே பாகவதம் சொல்லுங்கன்னதும் 4 மணி நேரம் சொன்னாலாம், நிறுத்தாதீங்கன்னு சொல்லி கேட்டாள். கழுவிட்டு பெரியவா சொன்னாலாம், நான் எதையும் ஆசைப்பட்டதில்லை, நான் ஆசைப்பட்டாலும் கிருஷ்ணன் என் கோபாலன் அதை நிறைவேற்றாத விடமாட்டான், எனக்கு என் ஜென்மாலும் உங்கள் கதை கேட்காத படுவேணும்னு இருந்தது, குருவாயூரப்பன் அதை நிறைவேற்றி விட்டான். இன்றைக்கி கேட்டுவிட்டேன் உங்கள் வாக்கால் பாகவதம்னாலாம். எங்கள் தாத்தா நமஸ்காரம் பண்ணி நீங்கள் பாகவதத்தோடவே அவதாரம், நீங்கள் போய் நான் ஒரு கிரகஸ்தன் என்ன எப்படி நீங்கள் சொல்லலாமா, எனக்கு உங்கள் வாக்கால் பாகவதத்துலேருந்து ஏதாவது கேட்கணும், எனக்கும் அந்த பாகவதம் அனுகிரகம் வேணும்னு சொல்ல, என்ன சொல்லணும் சொல்லுங்க நான் சொல்கிறேன்னாலாம். 12 மணி வரைக்கும் தான், 8லேருந்து 12 மணி வரைக்கும் தான் எங்கள் தாத்தா சொல்லியிருக்கா. யாரும் கிடையாது, பெரியவாளுக்காக பிரவச்சனம். உடனே பெரியவாளை என்ன சொல்லணும்னு பெரியவா கேட்டதும், இல்லை நீங்களே சொல்லணும்னு சொல்ல ஸ்ருதி கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகம் சொன்னாலாம். 12லேருந்து 2 மணி வரைக்கும் தான். கார்த்தால 8லேருந்து 12 இங்கே பெரியவா, அப்புறம் 12லேருந்து 2 தாத்தா கேட்டதுக்காக ஸ்ருதி கீதையோட முதல் ஸ்லோகம். அது பல ஸ்லோகங்கள் இருக்குது. ஜெய ஜெய ஜஹ்யஜாம் அஜிததோஷ கிரபீத குணாம் அப்படின்னு ஆரம்பித்து அந்த அத்தியாயம் தசமஸ்கந்தத்தில் உத்தரார்த்தத்தில் கடைசியில் வருது. வேதங்கள்லாம் மூர்த்திமத்தா பகவானை போய் ஸ்தோத்திரம் பண்ணிடுதுன்னு உபனிஷதர்த்தமாக அந்த அத்தியாயம். சாமானிய பௌராணிகா அதை தொடவே மாட்டா, ஏன்னா ரொம்ப வேதாந்த ஜட்டிலமாக இருக்கும் அந்த அத்தியாயம். அதை ஒரு ஸ்லோகம் 2 மணி நேரம் சொன்னாலாம். எங்கள் பெரியவா சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, எங்கள் தாத்தா என் ஜென்மா கிருதார்த்தமாச்சு, சுகாச்சாரியால் வாக்கால் கேட்டால் போல இருந்தது ஸ்ருதி கீதை நீங்கள் சொன்னதுன்னு. தாத்தா அவர்கிட்ட அனுகிரகம் வாங்கிண்டாள் அப்படின்னெல்லாம் அவளுடைய மலரில் எழுதியிருக்கா. அவளும் பிரவச்சனத்திலேயே சொல்லுவாள் அடிக்கடி, ஆலங்குடி சுவாமிகள் இப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணினாள்னு. அப்போ நமஸ்காரம் பண்ணுறதே அவள் பார்த்தது இல்லையா, தாத்தா குழந்தையில பார்த்துருக்கார். தாத்தா சொல்கிறார் பிரவச்சனத்திலேயே டேப்பில், நான் அவளை பார்த்துருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் நான் போய் நமஸ்காரம் பண்ணதுமே அனந்தராமன் வந்திருக்கேளோ அப்படின்னாராம் அவர். பெரியவாள்கிட்ட உடனே தாத்தா என்னை எப்படி தெரியும் உங்களுக்கு, நான் இப்போ பார்த்துட்டது இல்லையேன்னாலாம். இப்போ பெரியவா சொன்னாலாம், உங்களையே தான் நான் எப்பொழுதும் நினச்சின்னு இருக்கேன், உங்களையே தானே நான் எப்பொழுதும் நினச்சின்னு இருக்கேன், எப்போ பாகவதம் கேட்பேன் உங்கள் வாக்காலேன்னு இப்படியெல்லாம் சொன்னாலும் எல்லாம் எங்கள் பெரியவா ரொம்ப உருக்கமாக சொல்லுவாள் அவளுடைய பிரவச்சனங்களில். எதுக்கு சொல்கிறேன், பாகவதம் ஏதோ ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம் அப்படி படிச்சுட்டு வைக்கிற புஸ்தகம் இல்லை. அதை ரொம்ப அனுபவிக்க தான் அப்புறம் நமக்கு வேறு எதுலேயுமே பற்றுதல் ஏற்படாது. அதை பாகவதத்தையே திரும்ப படிச்சுட்டு இருப்போம், திரும்ப சொல்லுவோம். ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம். இன்றைக்கி சப்தாக பூர்த்தி. சப்தாகம் படித்தாலே அவளெல்லாம் நினைக்கணும். இந்த ஆலங்குடி சுவாமிகளோட சிஷ்யால் தான் கிருஷ்ணபிரேமி சுவாமிகள். கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் பல வருஷ காலங்கள் அந்த ஆலங்குடி பிரிவு ஆராதனையில் போய் மூலபாராயணம் பண்ணியிருக்கா. வேறு யாரோ பிரவச்சனம் பண்ணுற காலத்தில் பிரம்மச்சாரியாக இருக்கிறதே அவளே என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா இந்த கதையெல்லாம். எனக்கு 8 வயசு இருக்கும், சொப்னத்தில் பெரியவா தாம் பாராயணம் பண்ணின்ற புஸ்தகத்தை என்கிட்ட கொடுத்து நீ படி பாகவதத்தைன்னு சொன்னால், 8 வயசில் எனக்கு அந்த பெரியவா யாருன்னு தெரியாது, அந்த புஸ்தகமும் எனக்கு தெரியாது, பரிச்சயம் கிடையாது. எங்கள் அப்பா ராமாயண பாராயணம் தான் பண்ணிட்டு இருப்பாள், ராமன் தான் என் குலதெய்வம் எங்களுக்கு. சேங்கனூரில் நான் இருக்கேன். மறுநாளைக்கு யாரோ ஒரு பெரியவர் அம்பி இந்த புஸ்தகத்தை வச்சுக்கோ, உங்கள்கிட்ட பெரியவா கொடுக்க சொல்லி எனக்கு சொப்னத்தில் ஆக்கிய பண்ணினால்னு ஆலங்குடி பெரியவா பாராயணம் பண்ணி இந்த புஸ்தகத்தை கொண்டு அண்ணாட்ட சமர்ப்பிச்சாலாம். கொடுத்து அதுலேருந்து தான் எனக்கு பாகவதத்தில் இப்படி ஒரு ஈடுபாடு அப்படின்னு அண்ணாவே என்கிட்ட 2-3 தடவை சொல்லி, கிருஷ்ணபிரேமி அண்ணாவே நான் கேட்டிருக்கேன். வாழ்நாமும் வாழ்நாள் முழுக்க பாகவதத்தையே தான் சேவிச்சுட்டு இருந்தா. கடைசியில் மறையிற காலத்தில் கூட பாகவத சப்தாகம் தான் பண்ணினா. இந்த சமயத்தில் கூட 90 வயசுலேயும் கம்பீரமாக 2 மணி 2.5 மணி நேரம் பாகவதம் தான் சொல்லிகிட்டு இருந்தா. என்னமோ இருக்குது பாகவதத்தில், நமக்கு எவ்வளோ தூரம் அதில் ருச்சி இருக்கோ இல்லையோ, இவாள்லாம் அனுபவிக்கிறதுலேருந்தாவது தெரிஞ்சுக்கணும் என்னமோ இருக்குது. அந்த ஆலங்குடி சுவாமிகளோட குரு தான் பாலகிருஷ்ணானந்தா அப்படிங்கிற சுவாமிகள். போதேந்திராளுடைய சன்னிதானத்தில் சித்தி ஆயிருக்கா. போதேந்திராவை பார்த்துட்டே நான் இருக்கேன்.
சமாதியானாலும் நான் போதேந்திரால் பக்கத்தில் இருக்கணும், பார்த்துன்னு இருக்கணும்னு ராமநாமத்தை அனவரதமும் ஜிபிச்சுன்னு இருக்கிற ஜீவ சமாதியானே போதேந்திராலோட சன்னதியில் சித்தியாயிருக்காள். அந்த பாலகிருஷ்ணானந்தாவும் எங்கள் முத்தர்னாவாலும் ஒரே குருட்ட படித்தவாள், வேதாந்தம் படித்தவாள், நாராயணேந்திரால் அப்படின்னு கம்சபுரத்தில். இப்படி ஒரு சம்பந்தம் பெரியவாளோடெல்லாம் ஏதோ ஒரு ரீதியில் சம்பந்தப்படுத்திக்கணும். இந்த மகான்களோடெல்லாம் அந்த பிரேமியன்னா தான் நமக்கு பல விஷயங்களில் அவள் நமக்கு உபதேசங்கள் பண்ணியிருக்காள். அவளுடைய அனுகிரகம் நமக்கு இங்கே நம்ம ஆசிரமத்துக்கே ராமாசிரமத்துக்கே ஒரு 100 தடவைக்கு வந்திருப்பார். இந்த ராமரெல்லாம் அப்படி கொஞ்சுவார். அவளுக்கு அப்படி ஒரு இஷ்டம். நான் சொல்ல மாட்டேன் கதையிலெல்லாம், என்னவோ இன்றைக்கி ஞாபகம் வந்து கொடுத்து. அது அவளுக்கும் நமக்கும் உள்ளதான விஷயங்கள். ஆனாலும் அவளுடைய ஒரு கருணை இங்கே வந்தாலே ஏதாவது 2 அத்தியாயம் பாகவதம் படின்னு சொல்லி கேட்டுருப்பாள். இப்போ கருணாமூர்த்தி அவளும் அலங்குடி சுவாமிகளை பார்க்கலேங்கிற குறையே இல்லாதது போல் இருந்தாள் வாழ்நாள் முழுக்க. அவரோட சின்ன வயசில் பிரவச்சனம் ஆரம்பித்த சமயத்தில் எங்கள் தாத்தா அனந்தராம தீட்சிதர் கொடவாசலில் சப்தாகம் நடத்தின்னு இருக்கா. யாரோ ஒருத்தர் அழிச்சுன்னு வந்து நம்பியும் அண்ணா பாகவதம் சொல்லுவாள்னு பிரம்மச்சாரியாக இருக்கிறதே பிரேமி அண்ணா கொண்டு உட்காந்து வச்சுட்டாள் மேடையில். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அனந்தராம தீட்சிதர் நாராயண தீட்சிதருக்கு 2 பேருக்கும் மத்தியில் உட்காந்து வச்சுட்டாலாம். இது அண்ணாவே எனக்கு சொன்னார். சிம்மம் மாதிரி இருப்பால், ஊரே நடுங்கின்னு இருக்கும், என்னை கொண்டு போய் நடுப்புற உட்காந்து வச்சுவிட்டால். பெரியவா உடனே டப்புன்னு பிரவச்சனத்தை நடத்திட்டு நீங்கள் ஏதாவது சொல்லுங்க பாகவதத்துலேருந்து அப்படின்னு எங்கிட்ட மைக்க கொடுத்தால். நான் ஒரு 1/2 மணி சொன்னேன். நான் ரொம்ப சின்ன பையன், பிரம்மச்சாரி. கதை முடிஞ்சதுமே தாத்தா சொன்ன ஒரே வார்த்தை, ஆலங்குடி சுவாமிகள்கிட்ட கதை கேட்டால் போலேயே இருந்தது நீங்கள் சொன்னது, அவளை ஞாபகப்படுத்துகிறா போலேயே இருக்குது நீங்கள் சொன்னதுன்னு சொன்னால். அப்படியே எனக்கு மெய் சிலிர்த்து போயிடுது அப்படின்பால் பிரேமி என்ன. எங்கள் தாத்தாவை பற்றி சொல்கிற காலங்களில் அதை இப்போ சொல்லுவாள். ஆலங்குடி சுவாமிகள்கிட்ட கேட்டால் போலேயே இருந்ததுன்னு. நான் பார்த்ததே இல்லை இந்த சுவாமிகளை. இவாளுக்கும் அவர் எனக்கு சொப்னத்தில் வந்தார், பாகவதம் கொடுத்தாருங்கிறது தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்கள் தாத்தா மகாபுருஷரப்பா, என்னை பார்த்ததுமே சொன்னால் ஆலங்குடி சுவாமிகளோட ஸ்மரணம் வருது உங்கள் கதையை கேட்டால். நீங்கள் சொல்கிறது அவளை ஞாபகப்படுத்துறது அப்படின்னு சொன்னான்னா. பேர்பட்டவா தலைமுறை தலைமுறையாக இவாளெல்லாம் நினைக்கணும். பாகவத சப்தாகம் படிக்கிற காலங்கள்லாம் மாயரும் சாட்சி சிவராமகிருஷ்ண சாஷ்வால்னு அவள் மூச்சுக்கு மூச்சு பாகவதம், பேச்சுக்கு பேச்சு பாகவதம், அப்படி தான் இருந்தாள். அவள் செங்காலிபுரத்தில் எங்கள் தாத்தா அவளுடைய சப்தாகம் நடத்துகிற காலத்தில் குழந்தையா அனந்தராமன் தாத்தா வாசலில் குழந்தையா விளையாடின்னு இருக்கிற காலத்தில் கூப்பிட்டு சொல்லுவாள். சுப்பிரமணிய தீட்சிதர், அனந்தராமா நீனும் கதை சொல்லணும், இவராட்டம் சொல்லணும். சிவராமகிருஷ்ண சாஷ்வாலை போல் மாயிர சாஷ்வாலை போல் நீனும் ஒரு நாள் கதை சொல்லணும் அப்படின்பாரான். இது எங்கள் தாத்தாவே சொல்லியிருக்கார். அவரோட கதையை கேட்டு தான் எனக்கு பகவத்குணத்தில் அப்படி ஒரு ஆக்ரகம்னு. யாரோ ஒருத்தருக்கு ஒரு இன்ஸ்பயராக இருக்கா, இன்ஸ்பைரிங்காக இன்ஸ்பிரேஷனாக என்ன சொல்வாலும் இங்கிலீஷில். அதுபோல் பாகவதம் அப்படியே ஒருத்தரை அப்படியே பிடிக்கிறது. பாகவதம் அதுதான் நம்மளை பிடிச்சுன்னு இருக்கு. நாங்கள் பாகவதத்தை பிடிச்சிருந்து இங்கே சப்தாகம் நடத்தல, இந்த இடங்கள்லாம் அமைக்கல, பாகவதமே ஏற்படுத்தின்னு இருக்கு. இந்த இடத்த ஏற்படுத்திட்டு ஸ்ரீரங்க மகாக்ஷேத்திரத்தில் இங்கே அதில் வியாசரும் வந்து உட்காந்து குருவாயூரப்பன் வந்து, இதெல்லாம் எதுவுமே இந்த சங்கல்பம் கிடையாது. இந்த ஸ்ரீரங்கம் வந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் வியாசர் வரப்போகிறாருனோ குருவாயூரப்பன் வரப்போகிறாருனோ நமக்கு எந்த சங்கல்பமும் கிடையாது. அவளாக வந்து உட்காந்துட்டு ராமாசிரமத்தில் பாகவதம் சொல்லும், பாகவத பாராயணம் நடக்கட்டும்னு அவள் ஆக்கிய பண்ணுறாள். இங்கே நடந்துட்டுருக்கு. அவளுடைய ஒரு சாநித்தியம் இங்கே நடந்துட்டே. ஏதோ 1 தடவை 2 தடவை நடந்தால் சொன்னால் ஆச்சரியம் இல்லை. மாதம் நடந்துட்டுருக்கு. சமயத்தில் மாதத்தில் 3 சப்தாகம் கூட நடக்கிறது. அடுத்தடுத்த மாதங்களில் 3 சப்தாகங்கள் இருக்குது. யார் நடத்துகிறா, என்ன நடக்கிறது சங்கல்பம் எனக்கு தான் தெரியும். அந்தரங்கம் யார் நடத்துகிறாள், குருவாயூரப்பன் சங்கல்பிக்கிறாள். வியாசரோட அனுகிரகம் நடக்கிறது. வியாசாச்சாரியாளுடைய ஒரு கருணாமூர்த்தி அவளுடைய ஒரு அனுகிரகம் நமக்கு நடக்கிறது. இங்கே சப்தாகம் பாராயணம் பூர்த்தி ஆகிருக்கிறதே அந்த கிருதஜதையை சொல்லணுமோனோ அவளுக்கு. அதுக்காக சொல்கிறேன். பகலும் ராத்திரியும் போயிட்டே இருக்கு, நாள் நகர்ந்துட்டே இருக்கு. காலதேவனும் ஒரு நிமிஷம் கூட எம கொட்டாத இருக்கா. நாளைக்கு பொழுதுபடியும் நம்ம சூரியோதயம் பார்ப்போமானே எங்கள் பாட்டி சொல்லிகிட்டே இருப்பாள். பிச்சம்மானே எங்கள் பாட்டி ஸ்கூலுக்கெல்லாம் போனதில்லை, ஆனால் அடிக்கடி சொல்லுவாளாம், நாளைக்கு சூரியன் உதிக்குண்டா பார்க்க நம்ம இருப்போமா அப்படின்னு கேட்பாளாம். எவ்வளோ வைராக்கியத்தோடு அவள் வாழ்க்கையை கடத்தியிருக்காள். சர்வேஷாம் பகவானி ஜோதிர்கணானாம் கிரக நக்ஷத்ராதீனாம் அனிமிஷேனா வியக்தரம்பசா பகவதா காலேன பிராமியமானானாம் ஸ்தானுரிவாவஷ்டம்ப ஈஸ்வரேண விஹிதா சஸ்வதவபாசதே. காலம் ஒரு நாளும் காத்துன்னு இருக்க மாட்டார், சுழண்டே இருக்கார்.
அந்த காலச்சக்கரம் சொல்கிறதோட கூட நவகிரகங்களும் நட்சத்திரங்களும் ஜோதிர்கணங்களும் அந்த துருவமண்டலத்தை பிடிமானமாக தூண் போல கொண்டுண்டு ஸ்தானுரிவேன், ஸ்தானுன்னா தூண், ஈஸ்வரனால் அமைக்கப்பட்டு சுத்தின்னு இருக்கு. நடுப்புற துருவமண்டலம், சுற்றி காலச்சக்கரம், அதில் சூரியாதி மண்டலங்கள் சுத்துறது நட்சத்திர கோலங்களோட கூட. யதா மேடி ஸ்தம்ப ஆக்கிரமண பசவஹா. மேடி ஸ்தம்பம் அப்படின்னா பழைய காலங்களில் வைக்க போர் அடிப்பார். போர் அடிக்கிறதுங்கிறது மிஷின்லாம் இப்போ வந்துடுத்து எல்லாத்துக்குமே. பழைய காலங்களில் ஒரு இடத்துல கொட்டி விடுவாள். போர் அடித்தது போக மிச்ச வைக்கல ஏதாவது 2 மணிகள் இருந்தால் கூட அதை விட்டுவிடக்கூடாதுங்கிறதுக்காக மாட்டை விட்டு அதை மிதிக்க விடுவாள். வைக்கலை கொட்டிவிட்டு ஒரு போரடின்னே ஒரு இடம் இருக்கும் பெருசாக, அந்த இடத்துல வைக்கலெல்லாம் பரத்தி விட்டு போர் அடித்தது போக அந்த கட்டெல்லாம் போட்டு பரத்தி விட்டு நடுப்புற ஒரு மத்தியமாக ஒருத்தர் நின்றுட்டு அந்த மாட்டை சுற்றுவார். ஒரு கம்பு கட்டியிருப்பார். அந்த கம்பில் இந்த பக்கம் 3 மாடு அந்த பக்கம் 3 மாடு கயிறால் புனைஞ்சிருக்கும். ஒன்றை விட்டு ஒன்று நகர்ந்து போக முடியாது. ஒரே கம்பத்தில் இந்த 6 மாடுகளும் இருக்கும். அது சுற்றி சுற்றி வரும். அதுக்கு தான் மேடி ஸ்தம்பம்னு பேர். யதா மேடி ஸ்தம்ப ஆக்கிரமண பசவஹா. போர் அடிக்கிற காலத்தில் கயிறால் புனைக்கப்பட்டு அந்த மேடி ஸ்தம்பத்தில் வைக்கோலெல்லாம் மிதிச்சுண்டு அதுலேருந்து நல்ல அது தனியாக எடுக்கும். ஆக்கிரமண பசவஹாம், கட்டின அந்த பசுக்கள் கட்டையில் அடியில் ஒரு மாடு கட்டப்பட்டிருக்கும், மத்தியில் ஒன்று கட்டப்பட்டிருக்கும், நுனியில் ஒன்று கட்டப்பட்டிருக்கும். திரிபிஹி சவனைஹி, இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 கட்டியிருக்குமா. யதாஸ்தானம், அந்த இது அங்கேயே தான் இருக்கும். ஆனால் சுற்றி சுற்றி வரும். ஓரத்தில் இருக்கிற மாடு நடுப்புற வர முடியாது, நடுப்புற இருக்கிற மாடு நுனிக்கு வர முடியாது. அது அங்கேயே இருக்கும், ஆனால் சுற்றிகிட்டே இருக்கும், வட்டமாக சுற்றிகிட்டே இருக்கும். அதுபோல் இந்த நட்சத்திர கூட்டங்களும் கிரகங்களும் இந்த காலச்சக்கரத்தினுடைய உட்புறமாக சேர்க்கப்பட்டு பிரவாகம் அப்படின்னு ஒரு வாயுவான். நமக்கு உபயோகப்படுற வாயு இல்லை, காலச்சக்கரத்தை சுத்த வைக்கிறதுக்கு ஒரு வாயு. பிரவகங்கிற அந்த வாயுவால் வாயுனா உதீரியமானாக துருவமேவ அவலம்பியே, துருவமண்டலத்தையே புடிமாகமாக கொண்டு ஆகல்பாந்தம் பரிச்சக்கிரமம் தீ, பிரளயம் வர பரியந்தம் சுற்றிகிட்டே இருக்கான். எப்படி ஆகாசத்தில் நம்ம பார்க்குற ஆகாசத்தில் மேகங்களும் சேனாதய கழுகுகளும் நமக்கு தெரிஞ்ச வாயுவால் அலக்கழிக்கப்பட்டுட்டே இருக்கும். மேகங்கள்லாம் நகர்றதுன்னா காற்று தானே மேகங்களை நகர்த்துறது, காற்று தானே கழுகுகள்லாம் சுத்த வைக்கிறது. வாயுக்கு வசப்பட்டு கர்மசாரதையாக எப்படி சுத்துறதோ அதுபோல் ஜோதிர்கணங்கள்லாம் பிரகிருதிக்கு கட்டுப்பட்டு ஜீவனும் பிரகிருதியினுடைய சேர்க்கையினாலையும் கர்மவசத்தினாலையும் பூமியில் விழுந்துடாத வரைக்கும் மேலேயே இருந்துருக்கான். அண்டத்தில் ஆகாசத்தில் நின்றுருக்கு கோலங்கள், விழறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. விழாமல் அங்கேயே இருந்து பூமியை காத்துருக்கான். அது எதுனாலேன்னால் கர்மாவினாலேன்னு விட்டான். வேதோக்தமான கர்மாக்கள் நடந்துட்டுருக்கிற பரியந்த பூமியில் பிரளயம் வராது. தேவான் தேவே யஜோபாந்தி கீதையில் சொன்னால் பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயப்பரமவாப்ஸ்யதா அப்படின்னா, தேதேவா பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா. தேவதைகளுக்கு மனுஷாளுடைய சகாயம் வேணுமா? ஏன்னா இங்கே கொடுக்குற அக்னியில் கொடுக்குற ஆகுதி தான் அவளுக்கு ஆகாரமாக ஆறுது. அவளுடைய தயவு மனுஷாளுக்கு வேணும். மழையை பெய்ய வைக்கணும், காற்று காலத்தில் அடிக்கணும், அக்னியோட அனுகூலம் வேணும், எல்லா தேவதைகளுடைய அனுகூல்யமும் வேணும். இப்படி பரஸ்பரம் பாவயந்தா பரிமாற்றம் பண்ணிக்கலாம். இப்படி துபாயில் இருக்கிற ஒரு பெட்ரோல் இங்கே வாங்கிட்டு இங்கே அமுச்சுட்டு இங்கே உப்போட கற்போம் இங்கேருந்து அவள் வாங்கிக்கிறாளோ யுஏயில். அதுபோல் அவள்கிட்ட வேறு ஒன்றும் கிடையாது. பாலைவனத்தில் ஒரு க்ரூட் ஆயில் தான் இருக்குது. அதை ஆனால் பேணத்தை எடுத்து கொடுத்துட்டு இந்த ஊரில் கிடைக்காதான் அவ்வளோ துளுர் வெத்தலை அந்த ஊரில் கிடைக்கிறது. இங்கே கொடி போட்டால் வெத்தலை அப்படி வரும், ஆனால் அந்த வெத்தலை இங்கே கிடைக்காதான். போனவா சொல்கிறா புஷ்பங்கள்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். இங்கே ஸ்ரீரங்கத்துலேயே நம்ம பூ சந்தைகளில் அடிக்கடி பரிச்சயம் உண்டு. ராமனுக்கு புஷ்பங்களோ மாலைகளோ வாங்க போகிறதே சொல்லுவாள், இந்த பூ ரொம்ப நல்லா இருக்கே கொடுன்னா, இல்லை இது மத்தியானம் ஃப்ளைட்டில் துபாய் போயின்னு இருக்கும்பா. நல்ல வஸ்துக்கள்லாம் ஃப்ளைட்டை பிடிச்சி அது அங்கே போயிடுறது. குங்குமப்பூலேருந்து ஆரம்பித்து எல்லா நல்ல வஸ்துக்களும் அங்கே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி துபாயிலேருந்து வந்திருக்குன்னு அங்கே பேரீச்சம்பழம் க்ரூடாயிலேருந்து வர என்ன இருக்குது அங்கே பாலைவனத்தில்.
இங்கேருந்து போன நல்ல வஸ்துக்கள் அந்த சீல் போட்டு அப்புறம் அங்கேருந்து இங்கே வருது. நல்ல வஸ்துக்கள் இங்கே கிடைக்கிறது குறைச்சலாக இருக்குது, அங்கேருந்து வருது. ஆனால் அவளுக்கு இங்கேருந்து தானே போகிறது. அதுபோல் தேவதைகளுக்கு இங்கேருந்து கொடுக்குற ஹவிஸால் தான் அவள் ஜீவிக்கிறாள். இங்கே ஒரு முட்டை நெய்யை விட்டோம், இங்கே ஒரு தர்ப சமைத்து புரோடாசங்களால் அவளை வழிபட்டோம்னா அவள் அதை கொண்டு ஜீவிக்கிறாள். அப்புறம் அவள் மழையை கொடுத்தா தான் நமக்கு ஜீவனம். மழை பெஞ்சாதானே பூமி குளிர்றது, எல்லா ஜீவராசிகளுக்கும் சௌரியமாக இருக்குது. அதனால் பரஸ்பரம் பாவயம் தான் ஸ்ரேயப் பரமவாப்தியதா அப்படின்னார் கீதாச்சாரிய. அதுபோல கர்மாவினால கர்மநிர்மிதகதையா புவி நபதம் தீ. அதனாலதான் அனுஷ்டானங்கள் நடந்துட்டே இருக்கணும், இல்லைன்னா பூமிக்கு ஆபத்து வரும். அவர்கள் செய்யற கர்மாவை செஞ்சுட்டே இருக்கணும். என் குரு அடிக்கடி சொல்லுவார், 5 மணி ஆனால் கோழி கூவுறதே, அதுக்கு யாராவது அலாரம் வச்சு கொடுத்தாளா? கரெக்டாக சேவல் கூவுறது, கோழி கூவுறது. எப்படி கூவுறதுன்னா அதோட கடமை அது, அதுக்காக அது படைக்கப்பட்டிருக்கு. உதயமாற காலத்தில் கத்துறது, மேகங்கள் கூடினா மயில்கள் உடனே இறக்கையை விரிச்சுண்டு இறகுகளை விரிச்சுண்டு ஆடுறது. ஒன்னொன்றுத்துக்காக படைக்கப்பட்டிருக்கு. ஒன்றை எதுக்காக படைச்சிருக்கார் பகவான்? வேளா வேலைக்கு டிஃபன் திங்கிறதுக்கா? வேளா வேலைக்கு விதவிதமாக மெனு சொல்லி சாப்பிட்டுன்னு இருக்கிறதுக்கா? அதுக்காக என்ன? அதுக்கு நாய் பண்ணி வேற ஏதோ ஜீவராசியாக இருந்திருக்கலாம். உன்னை எதுக்கு படைச்சிருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அதில் என்னைக்கும் இருக்கணும். இப்போ என்னை எதுக்கு படைச்சிருக்காருன்னு நான் அறிவேன். வாஜபேயாதி யஜ்ஞங்களும் பாகவத ராமாயணாதி கிரந்தங்களையும் சேவிக்கிறதுக்கும் தெரிஞ்ச அளவு 10 பேருக்கு சொல்கிறதுக்காகவும் பகவான் என்ன படைச்சிருக்கா. அதை நான் எங்கே இருந்தாலும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கேன்னு பேருன்னாலும் பாகவதம் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், பாகவத பாராயணம் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ராமனை ஆராதிக்க தான் நமக்கு இந்த ஜென்மா. அதுபோல் ஒத்தொத்தர பகவான் நடத்துறதுக்காக படைச்சிருக்கார். பகவானை ஆராதிக்க ஒத்தொத்தரையும் பகவான் படைச்சிருக்கார். அந்த பாவனை வேணும். கர்மநிர்மிதகதையா புவி நபதந்தி. அந்த கடமைகளை செஞ்சுட்டு இருந்தோமானால் பூமி நிலையாக இருக்கும். இல்லைன்னா பேலன்ஸ் இல்லாத நிலை கொள்ளாத போயிடும். அதிவிருஷ்டி, அனாவிருஷ்டி, பூகம்பம், அக்னி பயம் இத்தியாதிகள்லாம் ஏற்படுறது. கேனச்சை தஜ்ஜோதிரணீகம் சிம்சுமாரசம்ஸ்தானேனே பகவதோ வாசுதேவஸ்ய யோகதாரணயா மனுவர்ணயம் தீ. பகவான் வாசுதேவனுடைய யோக நிஷ்டையிலே இந்த ஜோதிர்மண்டலம் சிம்சுமாரங்கிற வடிவில் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாளாப்பா. கேச்சிதுன்னா சில பேர்கள். கேச்சனை தஜ்ஜோதிரணீகம். சிம்சுமாரஸ்தானங்கிறதே பகவான் தான், யோக நிலையில் இருக்கார் அவர். இதான் பரமபதம்னு வேற சொல்லிவிட்டாலும் அப்போது பெருமாள் தானே அவர். பரமபதம்னா அது பெருமாளுடைய ஸ்தானம் தானே, பெருமாள் தான் யோக நிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த சிம்சுமாரஸ்தானம் எப்படி இருக்கான்? தலகீழாக இருக்கான். எஸ்ய புச்சாக்ரோவாக்ஷிரஹாம் சிரசா குண்டலீபூததேகஸ்யே த்ருவ உபகல்பிதஸ்தஸ்ய லாங்கூலே பிரஜாபதிரக்னிரிந்திரோ தர்ம இதி புச்சமூலே தாதா விதாதா சே கட்யாம் சப்தர்ஷயः தஸ்ய தட்சிணாவர்த்த குண்டலீபூத சரீரஸ்யேயான்யுதகயனானி தட்சிணபார்ஷ்வே து நக்ஷத்ராண்யுபகல்பயந்தி தட்சிணாயனானி து சவ்யே யதா சிசுமாரஸ்யே குண்டலா போக சன்னிவேஷஸ்யே பார்ஷ்வயோருபயோரப்யவயவாः சங்க்யாபவந்தி பிருஷ்டே த்வஜவீதி ஆகாசகங்கா சோதரதः. இந்த சிம்சுமாரங்கிற தேவத்தை தலகீழாக இருக்கா. தியானம் பண்ணிக்கணும். ஏன்னா இதை 3 காலமும் தியானம் பண்ணணுமா. அவரே திரிசந்தியமும் தியானம் பண்ண வேண்டியவரா. தலகீழாக இருக்கார். அவருக்கு ஒரு புச்சமும் இருக்குது, வாலும் இருக்குது, அது மேலே இருக்குது. பொதுவாகவே துருவ நட்சத்திரத்துக்கு வால் உண்டு. சிம்சுமாரஸ்தானம்னாலும் துருவ நட்சத்திரம் தான். தலகீழாக இருக்கார், ஒரு வால் இருக்குது. அந்த எஸ்ய புச்சாக்ரோவாக்ஷிரசஹாம் தலகீழாக தொங்குற அந்த வட்ட வடிவமாக இருக்கிற அந்த துருவமண்டலம் குண்டலீபூதஸ்யே வட்டமாக இருக்கார், சுருண்டு இருக்கார். அந்த சிம்சுமாரனுடைய வால் நுடியில தான் துருவன் இருக்காராம். துருவனுடைய ஆசனம் இருக்கான். அந்த வால்லையே கஷ்யப பிரஜாபதி, அக்னி, இந்திரன், தர்ம தேவதை எல்லாம் கூட இருக்காள். வாலனுடைய அடிபாகத்திலே தாத்தா விதாத்தா அப்படிங்கிற தேவதைகள் இருக்கா. தாத்தாங்கிறவர் தான் குழந்தையை கொடுக்கிறவர். கல்யாணமாக வேண்டியவாளுக்கு விவாகம் பண்ணி வைக்கிறவர். பிரம்மாதா தாத்தாங்கிறவர்.
தாதா விதாதா பரமோபசந்திருக் பிரஜாபதி பரமேஷ்டி விராஜா அப்படின்னு வேதம் போய் அவரை சொல்றது. அந்த தாதா விதாதா இருக்காலாம் வாளோட அடிபாகத்தில். அந்த சிம்சுமாரனுடைய இடுப்பில் சப்த ரிஷிகள் இருக்காலாம். சிம்சுமாரனுடைய வலது பாகத்தில் வலதுசாரியான நட்சத்திரங்கள் 14 இருக்கான். வலதுசாரியான நட்சத்திரங்கள் 14, இடதுசாரியான நட்சத்திரங்கள் 16. சிம்சுமாரனுடைய வலது பாகத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் அபிஜித்துலேருந்து ஆரம்பித்து உத்தராடத்துக்கும் திருவோணத்துக்கும் மத்தியில் இருக்கிற அபிஜித்துலேருந்து அது கண்ணுக்கு தெரியாத போயிடுது. அதனால தான் 27 நட்சத்திரம் ஆகிடுது. ஏன் அப்படி போச்சுன்னால் விஸ்வாமித்திரருடைய சாபத்தினாலே அப்படின்னு அது ஒரு பெரிய உபாக்கியானம். பாரதத்தில் அது ஒரு கதை இருக்குது. விஸ்வாமித்திரருடைய சாபத்தினால அந்த அபிஜித்து நம்ம கண்ணுக்கு படாத போயிடுது. அதனால் 28 இருந்தது, 27 நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் 28 நட்சத்திரங்கள் அது அபிஜித்துலேருந்து ஆரம்பித்து வலதுசாரி நட்சத்திரங்களாம் புனர்வசு பரியந்தம். அது வலது பாகத்தில் அந்த துருவனுக்கு அந்த சிம்சுமாரனுக்கு இருக்கான். இடது பாகத்தில் உதகயனானி யானி நக்ஷத்ராணி உப கல்பயந்தி சவ்யே தட்சிணாயனானி தூ. பூச நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்து உத்தராட பர்யந்தம் இடதுசாரி நட்சத்திரங்களாம். அது சிம்சுமாரனுடைய இடது பாகத்தில் இருக்குது. சுருண்டு இருக்கா, அதாவது நீட்டி கையை காலை எப்படி பெருமாள் படுத்துட்டு இருக்காரோ அப்படி இல்லாமல் நெட்டில் போட்டையெல்லாம் தெரியும். சிம்சுமாரனுடைய படங்கள்லாம் கூட கிடைக்கிறது. கையை காலை சுருக்கிண்டு சுருண்டு இருக்கார். அந்த சிம்சுமாரன் 2 பக்கத்துலேயும் அப்படி வச்சுன்னு இருக்கார். உறுப்புகள் இல்லாமல் ஒரே போல இருக்கு அவருக்கு 2 பக்கத்துலேயும். அவரோட பின்பாகத்தில் அஜவீதி அப்படின்னு ஒரு தேவதை இருக்கு. அவருடைய வயத்தில் தான் ஆகாச கங்கை இருக்கான். இந்த சிம்சுமாரனுடைய வயத்தில் தான் ஆகாச கங்கை இருக்கான். புனர்வசு புஷ்யோ தட்சிணவாமயோஹோ ஸ்ரோண்யாரார்திரா ஸ்லேஷேச்சே தட்சிணவாமயோஹோ பश्चिमयोहो पादयोर अभिजित उत्तराषाढे दक्षिणवामयोहो नासिकयोहो यथासंख्यं श्रवणपूर्वाषाढे दक्षिणवामयोहो लोचनयोहो धनिष्ठा मूलञ्चे दक्षिणवामयोहो कर्णयोहो मघादीन्यष्टनक्षत्राणि दक्षिणायनानि वामपार्श्वबडि अंघ्रिषु इंजीते तथैवे मृगशीर्षादीन् युधगयनानि दक्षिणपार्श्वंघ्रिषु प्रातिलोम्येने प्रयुञ्जीते शतभिषा ज्येष्ठे स्कन्धयोः दक्षिणवामयान्यसेति वामयोर्न्यसेति. புனர்பூசம் பூசம் ரெண்டும் வலது சந்தியில் இருக்கான். வலது சந்தியிலையும் இடது சந்தியிலையும். அதாவது சந்தின்னா மணிக்கட்டு. திருவாதிரையும் ஆயில்யமும் அந்த சிம்சுமாரனுடைய 2 பாதங்களில் இருக்கான். அபிஜித்து உத்தராடங்கிற நட்சத்திரம் சிம்சுமாரனுடைய 2 மூக்கு இருக்கிற இடத்துல இருக்கான். மூக்கில் இருக்கிறதா. திருவோணமும் பூராடமும் வலது கண்ணும் இடது கண்ணுமா இருக்குமா இந்த சிம்சுமாரனுக்கு. அவிட்ட நட்சத்திரமும் மூல நட்சத்திரமும் வலது காதும் இடது காதுமா இந்த சிம்சுமாரனுக்கு. வலதுசாரியான மகத்திலேருந்து 8 நட்சத்திரங்கள் 8 எலும்புகளாக இருக்கான் சிம்சுமாரனுக்கு. அப்படியே வலதுசாரியான மிருகசீரிஷத்திலேருந்து 8 நட்சத்திரங்கள் தலைகீழாக இடதுபுற எலும்பா இருக்கு, நேர்மாறாக இருக்கு. சதயம் கேட்ட அப்படிங்கிறது வலது தோள்பட்டைகளாக இருக்கு அப்படின்னு இந்த கத்தியம். உத்தராகணாவகஸ்தி ரதராகணோ யமோ முகேஷு சாங்காரகா சனைश्चरः उपस्थे बृहस्पतिः ककुदी वक्षस्यादित्यो हृदये नारायणो मनसि चन्द्रोणाभ्यामुशना स्तनयारश्विनो बुधः प्राणापानयोर्राहुर्गळे केतवः सर्वांगेषु ரோமசு சர்வே தாராகணாக. அந்த சிம்சுமாரனுடைய மேல்வாய்க்கட்டையில் அகஸ்தியும் கீழ்வாய்க்கட்டை முகவாய்க்கட்டையில் யமனும் அவருடைய முகத்தில் செவ்வாயும் உபஸ்தம் அப்படின்னு கீழே ஒரு அங்கம் அதில் சனியும் தோளுனுடைய இங்கே ஒரு கொழுப்பு இருக்கு இல்லையா, இந்த திமிழ்னு சொல்லுவா தமிழில், அதில் குருவும் அந்த சிம்சுமாரனுடைய மார்பில் சூரியனும் அவருடைய ஹிருதயத்தில் நாராயணனும். ஹிருதயே நாராயணா மனசி சந்திரஹா மனசில் சந்திரனும். நாபியாம் உஷனாக உஷனான்னு சுக்ரனுக்கு பேர், தொப்புள்ள வந்து சுக்ரனும்.
ஸ்தனயோகோ அஸ்வினோ, அவருடைய 2 மார்பிலையும் அஸ்வினி குமாராலும், பிராணாபானயோகோ புதா, அவருடைய பிராணன் அபானங்கிற வாயுவில் புதனும், கலே ராகு, சிம்சுமாரனுடைய கழுத்தில் ராகுவும், இப்படி சர்வாங்கத்திலையும் கேது கணங்களும், சர்வ உறுப்புலையும் கேது கணமும், ரோமங்களில் எல்லா நட்சத்திரங்களுமாக இப்படி பிரகாசிக்கிறது அந்த சிம்சுமாரனுக்குன்னு சொல்லி 2 ஸ்லோகத்தோட 2 கத்தியத்தோட இந்த அத்தியாயம் முடிகிறது. ஏதது ஹைவ பகவதோ விஷ்ணோஹோ சர்வதேவதாமயம் ரூபமஹரஹ சந்தியாயாம் பிரயதா வாக்யதோ நிரீக்ஷமான உபதிஷ்டேதே நமோ ஜோதிர்லோகாயே காலாயனாயா நிமிஷாம் பதயே மகாபுருஷாபிதீமஹி தீமஹி தீ கிரஹக்ஷதாராமயமாதிதைவதம் பாபாபகம் மந்திரகிருதாம் திரிகாலம் நமஸ்யதஹ ஸ்மரதோ வா திரிகாலம் நஷ்யேத தத்காலஜமாசு பாபம். இதோட இந்த அத்தியாயம் முடிகிறது. அவரோட சிம்சுமாரனுடைய முக்கிய பாகங்கள்லாம் சொல்லிவிட்டேன். பகவான் விஷ்ணுவே தான் அந்த சிம்சுமாரன், எல்லா தேவதா ஸ்வரூபமாயும் இருக்கார். பகவதா விஷ்ணோஹோ சர்வதேவதாமயம் ஏதது உக, தெரிஞ்சுக்கோ இது நாராயணனே தான். சிம்சுமாரங்கிறதும் நாராயணன் தான், சிம்சுமார ஸ்தானங்கிறதும் பரமபதம் தான். இதை யார் தினம் தினம் அஹரஹா சந்தியாயாம், 3 காலத்துக்கும் சந்தி வேலைன்னு தான் 2 அதில் முக்கியமானது, பிராத சந்தி சாயம் சந்தி. யார் சுத்தமாகவும் மௌனமாகவும் இருந்து இந்த சிம்சுமாரனை தியானம் பண்ணுறாளோ, அஹரஹா சந்தியாயாம் பிரயதா வாக்யதா, வாக்யதான்னா மௌனம்னு அர்த்தம், வாக் சம்யமத்தோட வாக்கு அடக்கிண்டு, நிரீக்ஷமானஹா கண்ணை மூடி மனக்கண்ணுனால யார் தியானம் பண்ணுவாளோ, அந்த ஜோதிர்லோகங்களெல்லாம் யார் நமஸ்கரிப்பாலோ, நமஹா ஜோதிர்லோகாயே காலாயனாயே, அந்த காலச்சக்கரத்தையும் அந்த ஜோதிர்லோகத்தையும் தேவதைகளுக்கெல்லாம் தலைவனான அந்த சிம்சுமாரனையும் சுகாச்சாரியால் சொல்கிறாள், நம்மளும் அவரை உபாசிப்போம் அப்படின்னு சொல்லி அனிமிஷாம் பதயே மகாபுருஷாயே மகாபுருஷாயாபிதீமஹி ஒரு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது. அதுதான் காயத்ரி. இந்த பரமபுருஷனை ஸ்துதிக்கிறது தான் காயத்ரி. அதுலேயும் தீமகின்னு வருது, இதுலேயும் தீமகின்னு சொல்கிறான். தேவதைகளோட ஸ்வரூபமாகவும் பாபங்களை, நம்மளுடைய பாபங்களெல்லாம் போக்குறவராகவும், கிரகம் முக்கிய நட்சத்திரங்கள் இன்னும் பல நட்சத்திரங்கள் இதனோட வடிவமாகவும் இருக்கிற சிம்சுமார ஸ்தானத்தை காயத்ரி உபாசிக்கிறவாள், காயத்ரி நாமம் சொல்கிறவாள், நாமத்தோடு கூட 3 காலமும் ஜபிக்கிறவாள், 3 காலமும் மனசால் நமஸ்கரிக்கிறவாள், நினைக்கிறவாள், அந்தந்த வேளையில் பண்ண பாபங்கள்லேருந்து சீக்கிரம் விடுபடுறாள். கிரஹக்ஷதாராமயமாதி தெய்வதம் பாபாபகம் மந்திரகிருதாம் திரிகாலம் நமஸ்யதஹ ஸ்மரதோ வா திரிகாலம் நஷ்யேத தத்கால ஜமாசு பாபம். சீக்கிரம் பாபம் ஆசு நஷ்யேத, சீக்கிரம் வா பாபங்கள்லேருந்து விடுபட்டுடுவாள் அப்படின்னு இதோட பஞ்சமஸ்கந்தத்தில் 23ஆமத்து அத்தியாயம் சிம்சுமாரஸ்தானத்தை வர்ணிக்கிறது. அடுத்து ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம் 24ஆமத்தை ஒரு 3-4 கத்தியும் சொல்கிறேன். அதஸ்தாதி சவிதுஹு யோஜனாயுதே ஸ்வர்பானு நக்ஷத்ரவச்சரதீத்யேகே, ராகுவை பற்றி சொல்கிறார். யோசாவமரத்வம் கிரகத்வம் சாலவ பதே பகவதனுகம்பயா ஸ்வயமசுராபத சதா சைம்ஹிகேயோ ஹ்யததர்ஹஸ்தஸ்ய தாத ஜன்ம கர்மாணி சோபரிஷ்டாத் வக்ஷ்யாமஹா. சூரியனுக்கு கீழே 10,000 யோஜன தூரத்தில் ராகுங்கிற நட்சத்திரம் இருக்கானா, அவன் சஞ்சரிக்கிறான். ஸ்வயம் அசுராபசதா, அவன் எப்போதும் அசுரத்தன்மை உடையவனாக இருக்கான். கிரகத்தில் தேவ கிரகம் அசுர கிரகம் நல்லா உண்டு. சுக்ரன் ராகு இவாள்லாம் அசுர கிரகம், குரு இவாள்லாம் தேவ கிரகம். 2த்துக்கும் இல்லாமல் மத்தியமாக இருப்பார் புதன் இவாள்லாம். ஸ்வயம் அசுராபசதா, இயற்கையிலேயே துஷ்டமான அசுரன். சிம்ஹிகேங்கிறவளுடைய புத்திரன் இவன், சிம்ஹிகேங்கிற ராட்சஸ். அதனால சிம்ஹிகா புத்திரன் இவன். சைம்ஹிகே யோ ஹ்யததர்ஹஸ்தஸ்யே, இந்த ராகு நவகிரகஸ்தானத்தில் தகுதி இல்லாதவன் இவன். சுகாச்சாரியால் சொல்கிறாள் அததர்ஹா இதி. முன்னாடி 7 மண்டலம் சொன்னேன், 8ஆவதாக இவனை சேர்க்கிறா, ராகுவை சேர்த்துருக்காள். கேதுங்கிறது சாயை, அதனால் அதை ரொம்ப சொல்ல மாட்டாள். 8 கிரகம்தான்
பழைய ஜோதிஷ் சாஸ்திரங்களில் எடுத்துப்பாள். ராகுவை தான் எடுப்பாள். ஒரே கிரகம் தான் ராகுவும் கேதுவுமா ரெண்டாக இருக்கு. பகவான் மோகனாவதாரம் பண்ணினால் ஒரு சமயம் அவர் தான் இவனுக்கு உயிரை கொடுத்து இந்த கிரகங்களோட சேர்த்து விட்டார் அப்படின்னா. பகவானே அனுகம்பயா, பகவத் அனுகம்பயா, அனுகம்பம்னா தய. மோகனாவதாரம் பண்ணி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மாயையை காமிச்சுட்டு தேவர்களுக்கு கடைஞ்ச பார்க்கடல்லேருந்து எடுத்த அமிர்தத்தை பரிமாறினான். பரிமாறுற காலத்தில் ஒரு பந்தி தேவர்களும் ஒரு பந்தி அசுராலும் தனித்தனியாக உட்காந்துக்கோங்கன்னு எட்டி எட்டி பெருமாள் உட்காத்தி வச்சு மோகனாவதாரத்தில் ஒத்தருக்கு ஒத்தர் இலையே கண்ணில் படாத தூரத்தில் உட்காத்தி வச்சு விட்டார். ஏன்னா யாருக்கு போட்டார் யாருக்கு போடலைன்னு கண்ணுக்கு தெரியாதபடிக்கு கரண்டி எடுத்துன்னு வரதான், அசுரால் முன்னாடி டான்ஸு போடுறதான், உடனே அந்த பக்கம் தேவர்கள் முன்னாடியும் போகிறதான், ரெண்டு நடனம் ஆடுறா போல் ஆடுவிட்டு கரண்டியில் இருக்கிறத அமிர்தத்தை தேவர்களுக்கு போடுறதான். வெறும் கரண்டியை வச்சுட்டு ஆட்டத்தோடு முடிஞ்சு போட்டு தான் அசுரால் பக்கம். இது கடைசி இலைக்கு போடுற பர்யந்தம் தெரியவே இல்லையா. மோகனம் பண்ணி வச்சுருந்தாராம் மோகன மூர்த்தி. அப்படி ஒரு மோகனம் பண்ணி வச்சுருந்தாராம் அந்த மோகனாவதார மூர்த்தி. ஆனால் அங்கேருந்து அசுர கூட்டத்திலேருந்து ஒருத்தன் பார்த்துட்டே இருந்தான். இந்த மண்டலத்தை பார்த்துட்டே இருந்தான். அவன் என்ன பண்ணான், அந்த இலையில ஏதோ விழுதுடான் பக்கத்தில் இருக்கிறவன்ட்டு. இங்கே ஆட்டங்கள்லாம் ஆடுறாள் இவள், நான் அந்த இலைக்கிட்ட போகிறதே கரண்டிலேருந்து ஏதோ விழுறதுன்னா, எனக்கு தெரியாதுப்பா, நான் அவன் ஆட்டத்தை பார்த்துட்டு இருக்கேன்னு விட்டான் பக்கத்தில் இருந்தவன். இவன் பார்த்தான், இவாளோட இருந்தவனா வெறும் ஆட்டம் பாட்டத்தோடு முடிஞ்சு போயிடும், அங்கே போனால் தான் ஏதாவது பிரசாதம் கிடைக்கும்னுட்டு போய் அந்த கூட்டத்தில் உட்காந்துட்டான். தேவர்களோட ஒத்தனாக சொர்பானுன்னு பேர் இந்த அசுரனுக்கு. அசடு எங்கேயாவது ஒரு இருட்டில் தூணுக்கு பின்னாடி இருந்து பிரசாதம் வாங்கிக்கப்படாத கோஷ்டியில் அது என்ன பண்ணுது, இந்த பக்கம் சூரியன் இந்த பக்கம் சந்திரன், நடுப்புற போய் உட்காந்துட்டான். சுவாமி அசுராலை பார்த்து கண்ணெல்லாம் அடிச்சுட்டு பார்த்துட்டே இந்த பக்கம் பரமாறின்னு இருக்காளா கவனிக்கல, தேவர்கள் தானோன்னு நினச்சின்னு ஒரு கரண்டி அசுரன்னு தெரியாத பகவான் விளையாட்டாக போட்டு விட்டார் அவனோட இலையிலையும். அந்த சொர்பானு என்ன பண்ணான், பறக்க இந்த கூட்டத்தில் கிடைக்காத ஓடி வந்தவன் இல்லையா, எடுத்து வாயில் போட்டு விட்டான். ஒரு க்ஷணம் இந்த பக்கம் மோகனாவதாரம் பண்ண பகவான் திரும்புறதே சூரிய சந்திரால் பிரகாசமாக இருக்கிறவா இல்லையா, அவள் கண்ணால் காமிச்சு கொடுத்துட்டா, இவன் எங்கள் கூட்டம் இல்லை நாராயணா, இவன் அசுரப்பைய, இவன் கோஷ்டியில் வந்து குறுக்க கையை நீட்டி வாங்கி விட்டான் அப்படின்னதுமே கோபம் வந்துடுத்து பகவானுக்கு. கையில் இருந்த அந்த கரண்டியால் ஓங்கி ஒரு அடி வச்சார் அந்த சொர்பானு கழுத்தில். அடித்ததும் தலை வேற உடல் வேறையாக போயிடுது. சாப்பிட்ட அமிர்தம் கழுத்தில் தங்கி கொடுத்து உடம்போட சம்மந்தப்பட்டு கொடுத்து கழுத்தில் சாப்பிட்டுட்டே இருக்கிற நாழிக்குள்ளே சுவாமி அடிச்சு விட்டாள் கையில் இருந்த கரண்டியால் ஆப்பையால். கழுத்தில் இருந்த அந்த அமிர்தம் தான் பூமியில் செதறின்னு தான். அந்த செதறின அந்த அமிர்தத்திலேருந்து உண்டானது தானா உள்ளிப்பூண்டும் வெங்காயமும். அதனால் அது மருந்து தான். ஆனால் அசுரனோட எச்சல், அதை சாப்பிட்டோம்னா என்ன வரும், அசுர சுபாவம் வரும்னு தான் அதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு பெரியவாள்லாம் நியமத்தில் வச்சுன்னு இருந்தா. இல்லைன்னா அது நன்னா தான் இருக்கும், மருந்து தான் அது, அமிர்த சம்பந்தம் இருக்குது அதில். அவன் சாப்பிட்ட எச்சலாக போயிடுது, ஆனால் அமிர்த சம்பந்தம் இருக்குது. ஆயுர்வேத சாஸ்திரங்களில் பெரும்பாலும் பூண்டையும் எடுக்கலாம். வாத ரோகங்களுக்கெல்லாம் முக்கியமாக பூண்டுலேருந்து தான் மருந்துகள் தயாரிக்கிறார்னு சொல்கிறார். உள்ளிப்பூண்டு, பூண்டுன்னா இங்கே இப்போ சைனா பூண்டு ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லை, அது வாசனை கூட இல்லைங்கிறா உபயோகப்படுத்துகிறவா. உள்ளிப்பூண்டுன்னு ஒரு பூண்டு, அது பெரிய மருந்து. அதுபோல் வெங்காயம், அதெல்லாம் அமிர்தத்தோட அம்சம் இருக்குது. அதில் அமிர்தத்தோட அம்சம் இருக்குது. தலை வேற உடல் வேறையாக பிடித்தா திரும்பி அசுரால் பக்கம் போனால் அவளும் சேர்த்துக்க மாட்டேங்கிறா. தேவர்கள் பக்கம் போனால் தேவர்கள் நீ அசுர கோஷ்டி என்கிட்ட வரக்கூடாதுங்கிறா. நடுப்புற ரெண்டு கட்டானா போயிட்டான். பிரசாதத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் போக முடியல. அப்போ மோகனாவதாரம் பண்ண பகவான் தான் கிரகங்களோடு சேர்த்து விட்டாராம். நீ தேவனும் வேண்டாம் அசுரனும் வேண்டாம், நவகிரகத்தில் சேர்ந்து விடுவோம்னு 7 கிரகம் தான் இருந்துதான் அதுக்கு முன்னாடி. அப்புறம் 8வது கிரகமாக இந்த ராகுவை சேர்த்து விட்டால். ராகுவோட வால் தான் கேத்து. அதனால் அவனை தனியாகவும் பெருசாக கொண்டாடுறதில்லை. இப்போ ராகு கேது மாந்தி குளிகன் எல்லாரையும் ஜோசியால். இப்போ ஜனங்களுக்கு அப்படி ஒரு வேகம் ஜோதிஷத்தில். நான் ஜாதகம் பார்க்குறவனாக இருக்கிறதுனால எங்கிட்டையும் 2 ஒருத்தர் பார்க்குறதுனால அவளோட ஃபீலிங்கே என்னால் உணர முடியாது. அப்படி ஒரு வேகமாக இருக்கா. நான் சொல்கிறேன், இந்த கிரகங்கள்லாமும் ஒருத்தருக்கு கட்டுப்பட்டது தானே. ஏன் அந்த குருவாயூரப்பன் காலை பிடிச்சிக்கக்கூடாது? ஏன் அந்த ஜம்புகேஸ்வரரை நினைக்கக்கூடாது? அகிலாண்டேஸ்வரிக்காக கீழே தானே இதெல்லாம். அந்த அகிலாண்டேஸ்வரி கண்ணை காமிச்சாலனால் எல்லா கிரகங்களும் நமக்கு அனுகூலம் தானே.
பவானீஷ பாதபக்தஸ்ய அதிசய சுபபலதம் அப்படிங்கிறார் முத்துசுவாமி தீக்ஷுவார். பவானீஷனிடத்துல எவன் பக்தி பண்ணுறானோ, அம்பாலோட பரமேஸ்வரனை எவன் ஆராதிக்கிறானோ அவனுக்கு எல்லா கிரகங்களும் அதிசயமான பலன்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறார். அது இல்லாதனால தானோ என்னமோ சிவபூஜை இல்லை, சிவதரிசனம் இல்லை, சிவ சம்பந்தமான ஒன்றுமே இல்லாதனால இப்போ கிரகங்களை கட்டிட்டு ஜனங்களை ஒன்று தோணும் நமக்கு. இப்போ டிவியை போட்டாலே பொழுது முடிஞ்சதுலேருந்து ராசி பலன், நட்சத்திர பலன், ஏதோ அது ஒரு கோஷ்டி அதில் ஈடுபட்டுன்னு இருக்கா. நான் யாரையும் இதுவாக சொல்லலை. ஆனால் இவ்வளோ முக்கியத்துவம் ஒரு 200 வருஷம் முன்னாடி கிடையாது நவகிரகங்களுக்கு. நவகிரக கோவிலை தவிரையே பெரும்பாலும் கோவில்கள்லாம் நவகிரக சந்நிதி கூட கிடையாது. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னால் நவகிரக சந்நிதி வச்சா தான் உள்ளே இருக்கிற மூலஸ்தானத்துக்கே நைவேத்தியம் கிடைக்கும் போல் இருக்குது. இங்கே தானே அர்ச்சனை ஆகி இந்த தேங்காய் முடி பழம் உள்ளே போய் தான் அங்கே நைவேத்தியங்கிற அளவுக்கு. முந்தியெல்லாம் வைஷ்ணவ கோவிலில் நவகிரகம் கிடையாது. நான் டோம்பேலி போயிருந்தேன், அங்கே நவகிரக சந்நிதி இருக்குது ஒரு விஷ்ணு கோவிலில். ஏன்னு கேட்டேன், அதையும் கேட்குறேன், இதை வச்சப்புறம் தான் கூட்டமே வருது கோவிலுக்கு அப்படிங்கிறா. நவகிரக சந்நிதி இந்த சிவாலயங்களில் தான் இருக்கும், விஷ்ணு ஆலயங்களில் கிடையாது நவகிரகத்துக்கு. இப்போ எங்கே ஜனங்கள் எங்கே தெய்வம் இருந்தாலும் தூணில் இருந்தால் கூட விட மாட்டேங்கிறால். வெண்ணெயை பூசுறது, தீபம் போடுறது, அருகம்பில்ல கட்டுறதுன்னு தூணில் இருக்கிற சுவாமிகிட்டெல்லாம் எல்லாரும் இப்போ பிரகலாதன் துருவனா ஆயிட்டா. நான் அப்படி தான் நினைக்கிறேன். விபீஷணராயும் பிரகலாதனாயும் துருவனாயும் அப்படி ஒரு பக்தியாக ஆயிட்டா. பக்தாலான்னு நினச்சிக்கிறது. வேற என்ன சொல்கிறது? மூலஸ்தானத்தில் நமக்கு ஒரு மகாவிஸ்வாசம் வேணும். ஹே ராஜன்னே, இந்த ராகு கிரகத்தை நவகிரகத்தோட பகவான் தான் கருணையினால சேர்த்து விட்டார். பகவதா அனுகம்பயா ஸ்வயமசுரா ஆபசதா சைம்ஹிகேயோ ஹததர்ஹஸ்தஸ்ய தாத ஜன்ம கர்மானி சோபரிஷ்டாத் வக்ஷ்யாமஹா. இந்த பயலோட பிறப்பையும் இவனோட செயல்பாட்டையும், இந்த அசுரப்பயலோட செயல்பாட்டையும் நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு சுக்காச்சாரியா. இந்த ராகுவோட செயல்பாட்டை உனக்கு அப்புறம் சொல்கிறேன். எதக தஸ்ய ஜன்ம கர்மானி உபரிஷ்டாத் வக்ஷ்யாமஹ. உபரிஷ்டாதுன்னா அப்புறம்னு அர்த்தம். எததஸ்தரணேர் மண்டலம் பிரதபத் தத்விதஸ்தரதோ யோஜனாயுதமாச்சக்ஷதே 12,000 சோமஸ்யே 13,000 ராஹோஹோ யப் பர்வணி தத்வியததானகிருதத்வைரானுபந்தா சூர்யா சந்திரமசா அபிதாவதி. சூரியனும் சந்திரனும் காமிச்சு கொடுத்தாலோனோ. அதனால ராகுக்கு எப்பொழுதும் இவாள்கிட்ட ஒரு கோபம், இவாள்கிட்ட ஒரு வன்மம் இருந்துகிட்டே இருக்கான் ராகுக்கு. சூரியன் 10,000 யோஜனையா அந்த சூரியனோட மண்டலம். சூரிய மண்டலம் நம்ம பார்க்குறமே ஒரு சம்பட மூடி மாதிரி இருக்கே, தட்டு போல, எவர்சூழல் தட்டு போல, அதோட அளவை சொல்றா. உலகத்தை பிரகாசப்படுத்துகிற பிரதபனனோட ஸ்தானம், அந்த மண்டலம் எப்படி இருக்குது, அந்த விஸ்தாரம். தத்விஸ்தாரா யோஜனாயுதம். அயுதம்னா 10,000 யோஜனை, அப்போ 1,00,000 மைல். இங்கேருந்து பார்த்தா சின்ன பொட்டு மாதிரி, ஸ்டிக்கர் பொட்டு மாதிரி இருக்கு. ஆனால் 1,00,000 மைலாம் விஸ்தாரம் அது. அதை விட 12,000 யோஜனையாம் சந்திரமண்டலம், 10,000 சூரிய மண்டலம். சோமஸ்யே 12,000 ராஹோஹோ 13,000 ஆச்சக்ஷதே. சந்திரன் 12,000 யோஜனையா, ஒரு 1000 கூடையா ராகு 13,000 யோஜனையா. அதனால என்ன பண்ணுறானா இவன், இந்த ராகு பிடிக்கணும் சூரியனையும் சந்திரனையும் என்னை காமிச்சு கொடுத்து தலையும் உடலையும் வேற வேறையா ஆக்கி விட்டுட்டிய பள்ளிவால் மாதிரி. வால் ஒரு பக்கம் துடிக்கும், பள்ளி ஒரு பக்கம் துடிக்கும். கதவு எடுக்கல மாட்டின்ற பள்ளி வால் கீழே விழுந்துடுத்தானா வால் ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் துடிக்கும். அது மாதிரி ராகுவும் கேதுவும் கிரகங்களில் கூட அனுசரித்து போகிறது 7 கிரகத்தோட. அங்கே அவனுக்கு அதனால கோபம். இந்த ராகுவுக்கு பருவ காலங்களில் அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் இடவிடாது சூரியனையும் சந்திரனையும் மறைக்கணும், லோகத்துக்கு அவளை தெரியாத பண்ணணும்னு பண்ண பார்க்கறான். எப்போதும் பகையோடையே இருக்கான் அவன். தன்னிசம்யோ பயத்ராபி பகவதா ரக்ஷணாயே பிரயுக்தம். இந்த ராகு கிரகம்தான் சந்திரனுக்கே சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷங்கிற மாறுதலை ஏற்படுத்துறது. அந்த நிழல் வந்து சந்திரமண்டலத்தில் விழுறதே அப்படி சைஸ் அதில் விழ விழ சின்னதாகிண்டே இருக்குது. சந்திரனில் பார்த்தா தெரியும், மண்டலம் தெரியும் சுக்லபக்ஷம் ஆரம்பங்களில். ஆனால் ஓரமாக வெள்ளையாக இருக்கும், மிச்சதெல்லாம் கருப்பாக இருக்கும். ஏன்னா ராகுவோட சாயை விழுறது அதில் பிடிக்க வரான். பக்தனானே சுதர்சனனை விட்டு அவளை பிடிக்காதபடிக்கு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சுவாமி ஆக்ஞை பண்ணி வச்சிருக்காளாம்.
தன்னிசம்யோ பயத்ராபி பகவதா ரக்ஷணாயே பிரயுக்தம் சுதர்சனம் நாமே பாகவதம் தைதமஸ்திரம் தத்தேஜசா துர்விஷகம் முகுஹு பரிவர்த்தமானமபியவஸ்திதோ முகுர்முகுஹு द्विजमानश्चकित हृदय आरादेव निवर्तते तदुपरागमिति वदन्ति लोकाः ஆனாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை இந்த ராகு போய் சூரியனையும் சந்திரனையும் பிடிச்சி விடுறான். அதுதான் கிரகணம்னு சொல்றாள். உபராகம் அப்படின்னு பேரு கிரகணத்துக்கு. அவன் போய் பிடிச்ச மாத்திரத்தில் உடனே சுதர்சனன் வந்துடுறாராம். சுதர்சன சக்கரத்தில் சுதர்சன சக்கரங்கிறது தேஜசா துர்விஷகம், அதனுடைய ஒளியா கோட்டி சூரிய பிரகாசமாக இருக்குமான் சுதர்சனம். அதை யாராலையும் அந்த தேஜஸை கண்கொண்டு பார்க்க முடியாதான், சகிக்க முடியாதான். தேஜசா துர்விஷகம் நன்னா சுழலக்கூடியதான் அந்த சுதர்சன சக்கரம். செத்த நாழி அந்த சக்கரம் நின்னதுமே நடுங்கின்னு அந்த ராகு பிடிச்ச ராகு எட்டி போயிடுறான். இப்போ இனிமேல் நமக்கு ஒரு விஷயம் இதுலேருந்து தெரிகிறது, கிரகண காலங்களில் சக்கரத்தாழ்வாரையும் இப்பொழுதும் நினைக்க அவர் தான் சூரியனையும் சந்திரனையும் காப்பாற்றி கொடுக்குறார். பிடிச்ச கிரகணத்திலேருந்து மனக்கவலையோடு கூட அந்த ராகு உடனே திரும்பி போயிடுறான். சுதர்சனத்தை கண்டா பயம், சர்ப்பங்களுக்கு பயம். ராகு சர்ப்பம் தானே, சுதர்சன சக்கரத்தாழ்வாரை கண்டா பயம். அந்த மனக்கவலையோடு கூட சகித ஹிருதயா, அதை தான் மக்கள்லாம் கிரகணம்னு சொல்கிறாள். தத் லோகாக உபராகமிதி வதந்தி. இவன் பிடிக்கிறதும் சுதர்சன சக்கரத்தாழ்வார் இவனை மிரட்டுறதும் உடனே பயந்துட்டு விட்டுட்டு ஓடி போகிறதும் திரும்ப பிடிக்கிறதும் அடுத்த கிரகணத்தில் மாற்றி மாற்றி. ததோதஸ்தாத் சித்தசாரண வித்யாதராணாம் சதனானி தாவன் மாத்திரையேவே. அந்த ராகுஸ்தானத்திலேருந்து 13,000 தூரம் கீழே வந்தோமானால் அதுதான் சித்தர் சாரணர்கள் வித்யாதரர்களுடைய ஸ்தானங்களா. அதுக்கப்புறம் தான் கீழே ஆகாசமாக, பூமியிலேருந்து நம்ம பார்க்குற ஆகாசம் இருக்கே, அதுக்கப்புறமா மேகங்கள்லாம் சஞ்சரிக்கிறதே, வாயு சஞ்சரிக்கிறதே. அதோதஸ்தாதி யக்ஷரக்ஷ பிசாச பிரேதபூதகணானாம் விகாராஜிர மந்தரிக்ஷம் யாவத்வாயு பிரவாதி யாவன்மேகா உபலப்யந்தே. மேகங்கள் எவ்வளவு தூரம் சஞ்சரிக்கிறதோ ஆகாசம் அந்த உயரம் யக்ஷர்கள் ராட்சசர்கள் பிசாச்சர்கள் பிரேதபூத கணங்கள் இவாளுக்கெல்லாம் விளையாட்டு இடமா இருக்கான் அந்த ஆகாசம். மேகம் சஞ்சரிக்கிறதுக்கு வரைக்கும் அதுக்கும் மேலேயும் அந்த சித்தச்சாரணர்களுடைய லோகத்துக்கு கீழேயும். ததோதஸ்தாதி சதயோஜனாந்தரையம் பிருத்திவி யாவத்தம் சபாச ஷேன சுபர்ணாதயா பதத்ரி பிரவரா உற்பதந்தி. அந்த யக்ஷரக்ஷ பிசாச்சர்களுடைய விளையாட்டு இடத்தை தாண்டி கீழே 100 யோஜனை வந்தோமானால் அதுதான் ஹம்சம், பருந்து, பாசம்னு ஒரு பக்ஷி, கருடன்னு ஒரு பக்ஷி. இந்த உயர்ந்த பக்ஷிகள்லாம் பறக்கிறது எதுவோ அது பரியந்தம் பூமண்டலம் அப்படின்னு பூமண்டலத்தை பற்றி சொல்கிறாள். ராஜன்னே இது பரியந்தம் பூமண்டலம் பூகோளம் மேலே அந்தரிக்ஷ லோகங்களை வர்ணிச்சுட்டேன். இனிமேல் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடியதான 7 லோகங்களை உனக்கு சொல்ல போகிறேன். உபவர்ணிதம் பூமேர் யதா சன்னிவேஷாவஸ்தானம் அவரே அவனேரப்யதஸ்தாதி சப்தபூமி பூ விவரா ஏகீகசோ யோஜனாயுதாந்தரேணாயாமே விஸ்தாரேணோபக்ளுப்தா அதலம் விதலம் சுதலம் தலாதலம் மகாதலம் ரசாதலம் பாதாளமிதி. 7 லோகங்கள் கீழே இருக்கு. அதலம் விதலம் சுதலம் ரசாதலம் மகாதலம் தலாதலம் பாதாளம். பூமியோட உண்மையான அமைப்பு யதாசந்தி உனக்கு நான் சொல்லிவிட்டேன். பூமிக்கு அடியில் தனித்தனியாக 10,000 யோஜனை தூரத்தில் நீளமும் அகலமுமாக இந்த லோகங்கள் இருக்கான். 10,000 யோஜனையாக தனித்தனியாக ஒரு அடுக்காக இருக்கான். எப்படி டிஃபன் பாக்ஸு கேரியர் எப்படி இருக்குது, ஒரு அடுக்காக ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கோ அதுபோல் அடுக்கியிருக்கான் இந்த லோகங்கள். அதுக்கு மேலே தான் பூமியாக நம்ம இருக்கோமா. இதுக்கு கீழ் 7 லோகங்கள் இருக்கான். அதுவும் பூப்பிரதேசங்களாக தான் சொல்லப்படுறது. அதற்கு பிலஸ்வர்க்கம் அப்படின்னு பேர். அந்த பாதாள லோகத்தை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன். ஏதேஷு ஹி பிலஸ்வர்கேஷு ஸ்வர்காதி அப்பியதிக காம போகைஸ்வர்யானந்த பூதி விபூதிபிஹி சுசமிருத்த பவனோத்யானா கிரீட விஹாரேஷு தைத்யதானவ காப்திரவேயா நித்ய பிரமுதிதானுரக்த கலத்ராபத்ய பந்துசூர்த
அனுச்சரா கிரகபதயே ஈஸ்வராதப்ய பிரதி ஹதகாமா மாயா வினோதா நிவசந்தி. இந்த பிலசப்தத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. 24ஆம் அத்தியாயம் 7 ஸ்லோகம் ஆயிருக்கு. இது 8வது கத்தியம். 24, அப்புறம் 25, 26, 26ஓட இந்த பஞ்சமஸ்கந்தம் முடிகிறது. இந்த 2 அத்தியாயங்கள் இந்த 7 லோகங்களை வர்ணிக்க போகிறாள், அங்கே யாரெல்லாம் இருக்காள்னு. அடுத்ததாக 26ஆம் அத்தியாயத்தில் நரகத்தை வர்ணிக்க போகிறாள். 28 நரகங்கள் இருக்குன்னு. இந்த நரகத்தை சொல்லிவிட்டு நான் நிறுத்திட்டேன்னா அஜாமில சரித்திரம் சொல்கிறதுக்கு அடுத்த சப்தாகத்துக்கு கேப் வந்துவிடும். அதனால் இப்போ இன்றைக்கி சப்தாகம் பாராயணம் பூர்த்தியாக இருக்குது, இன்னையோட நிறுத்திக்கிறேன். மேலே இந்த விஷயங்களை சொல்லிவிட்டு நரகத்தை சொன்னால் உடனே அதுக்கு சமாதானத்துக்கு அஜாமிலோபாக்கியானம் சொல்லியிருக்கா சுகாச்சாரியா. நமக்கெல்லாம் பகவன் நாமம் இருக்குடா ராஜன்னே, நாமம் சொல்கிறவாளுக்கு கனவுலையும் இந்த நரக யாத்தனையும் நரக தரிசனம் கூட கிடையாதுன்னு சொல்லியிருக்கா. அதனால் அடுத்த சப்தாகத்தில் இதை 2ஐயும் சேர்த்தா போல தான் சொல்லணும். பெரியவாள்லாம் அப்படி தான் பயமூர்த்தி ஒரு கதை சொல்லக்கூடாது. ஜோசியம் பார்க்குறதே கூட எங்கள் பெரியவா எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாள், பயமூர்த்தி பரிகாரம் சொல்லாதே, இப்போ ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லாதே, அது கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட நீ வேத வித்து அக்னிஹோத்ரி ஒம்பாயால் சொல்லி அது சத்தியமாக போயிடும். அவங்க கெட்டு போயிட்டான் இவங்க கெட்டு போயிட்டான்னு சொல்லாதே. ஆகு கெட்டு போட்டான் அங்கே கெட்டு போட்டான். ஆச்சாரியாள்கிட்ட வந்து ஒரு ஜோசியர் வருத்தப்பட்டா, எல்லாருக்கும் நான் ஜோசியம் பார்க்குறேன் பிரம்மாச்சாரியாள்கிட்ட, ஆனால் என் குடும்பம் ரொம்ப க்ஷீணத்தை செயல இருக்குன்னா. பெரியவா சொன்னால் நீ எப்படி பார்ப்ப ஜாதகம் சொல்லு அப்படின்னா. அவனை இவன் பார்க்கறான் இவனை அவன் பார்க்கறான், கெட்டுப்பிட்டான்னு சொல்லுவேன். அப்படி சொல்லக்கூடாதப்பா. கிரகங்களை வந்து எல்லாம் தேவதைகள், நமக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குதுன்னு சொல்லணுமே தவிர நீ அந்த கிரகங்கள் கெட்டுப்பிட்டான்னா அந்த கிரகத்தோட கோபத்துக்கு நீ ஆளாயிடுவே. ஒருத்தனை போய் நீ அயோக்கியன்னு ரோட்டில் போகிறவனை தெரிஞ்சவனை தான் சொல்லணுங்கிறது இல்லை, தெரியாதவனை சொன்னால் கூட வந்து பலாருன்னு அறைவானவனை போக்குறியா இருந்த. கிரகங்கள் உனக்கும் தானே இருக்குது. அவளுக்கு உண்டிய ஜோசியம் பார்த்தா அவளுக்கு உண்டியா கிரகங்கள், பார்க்குறவனுக்கும் தானே ஒரு ஜாதகம் இருக்குது, அவனோட தசாபுக்தி இருக்குது, கிரகங்கள் இருக்குது. நீ அவனை கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேயானா அந்த கிரகத்தோட கோபம்தான் உன்னை பாதிக்கிறது. நீ இனிமேல் அதை மாற்றிக்கோ, கிரகங்களுக்கு பிரீத்தி நீனும் பண்ணிக்கோ, நன்னாயிடுவேன்னு நம்ம மகாபெரிவா சொல்லி அவள் அப்புறம் க்ஷேமத்தை அடைஞ்சாடவர் அப்படின்னு பெரியவா எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருந்தா. சர்வதோமுகமான ஞானம் பரமேஸ்வரனவா எல்லாருக்கும் நல்ல வழி காமிச்சுன்னு இருந்தா. பௌராணிகால் ஜோசியால் என்ன மார்க்கத்தில் இருந்தாலும் அவளுக்கு தகுந்தா போல அழகாக உபதேசங்களை ஹிதமாக பண்ணுவாள். ஹிதவாதி பெரியவா அப்படி உபதேசம் பண்ணினால். ஒருத்தர் ஸ்ரீருத்ரத்தில் வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குன்னால் பெரியவாள்கிட்ட, அதை என்ன அழகாக அதை நிவர்த்தி பண்ணா தெரியுமா மகாபெரிவாள் அந்த சந்தேகத்தை. ஸ்வப்யஸ்வபதிப்யஷ்டவோ நமஹா. எனக்கு எல்லாம் புரியறது. ஸ்வஹான்னா அஸ்வ, அஸ்வேபியோஸ்வபதிபியஷ்டவோ நமஹ. அஸ்வம்னா குதிரை, அஸ்வமாயும் இருக்கான் அஸ்வபதியாயும் இருக்கான் பரமேஸ்வரன் ஸ்ரீருத்ரன் சொல்கிறதே. ஒன்று குதிரையாக இருக்க முடியும், இல்லை குதிரையை மேய்க்கிறவனாக இருக்க முடியும். ரெண்டுமா எப்படி ஒருத்தரே இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார் பெரியவாள்கிட்ட. ரொம்ப பிடிச்சவர் வித்வான். பெரியவா சொன்னா இரு சொல்கிறேன் உனக்கு புரியறா போலேன்னு வேறு ஏதோ பேசின்னு இருந்தா. பெரியவாளுக்கு சொல்ல தெரியலையாக்கும் எனக்கு சரியானபடி. ஏன்னா இதை யார் சொல்ல முடியும்? குதிரையாக இருக்க முடியும், இல்லை குதிரை மேய்க்கிறவனாக இருக்க முடியும். ரெண்டுமா இருக்கான் பரமேஸ்வரன் சொல்கிறதே அப்படின்னு இவர் நினச்சிண்டா. ஏதோ பெரியவா வந்து வேறு ஏதோ பேச்சை மாத்திரால் நினச்சிட்டு இருந்தா. ஒரு 1/2 மணி ஆச்சு. வாசலில் ஒரு ஊர்வலம் போயின்னு இருந்தது. சிஷ்யனை விட்டு அதை என்ன ஊர்வலம் பார்த்துன்னு வான்னா, மாரியம்மன் கோயில் திருவிழா புறப்பாடு போயின்னு இருக்குன்னா. அந்த காலங்களில் பொய்க்கால் குதிரை இத்தியாதிகள்லாம் வைப்பா அந்த ஊர்வலங்களில் புறப்பாடில். என்னென்ன போகிறது நீ பார்த்தே அப்படின்னா பெரியவா இன்னென்ன போயின்னு இருக்கு, மயிலாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரை. இந்த பண்டிதரை அழிச்சுன்னு போகணுன்னா பெரியவா நீனும் போய் பார்த்துட்டு வான்னா. நான் எவ்வளோ பெரிய வித்வான், இந்த பிடாரி கோயில் திருவிழாவை போய் என்னை பார்க்க சொல்கிறாரேன்னு இவராக நினச்சிட்டு ஏதோ பெரியவா சொல்கிறாளேன்னு போயிட்டு வந்தா. அவரையும் கேட்டா நீனும் பார்த்தையா, என்னென்ன பார்த்தேன்? மேளம் போயின்னு இருந்தது, மயிலாட்டம் ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை போயின்னு இருந்ததுன்னா. உடனே பெரியவா சொன்னால் நீ கேட்டையே 1/2 மணி முன்னாடி என்ன கேள்வி, அதுக்கு இதுதான் பதில்னா. என்னன்னா பொய்க்கால் குதிரை பார்த்தியோன்னு, அதில் யார் இருக்கா அப்படின்னா ஒரு மனுஷன் உள்ளே இருக்கான். குதிரை எங்கே இருந்தது அப்படின்னா குதிரையாயும் அவன் தான் இருக்கான். குதிரை தனியாக அவன் தனியாக இருக்கானான்னா இல்லை குதிரையாயும் அவன் தான் இருக்கான், பொய்க்கால் குதிரை ஆடுறவனாயும் அவன் தான் இருக்கான்னா. இவன் சாமானியன், இவனாலேயே இப்படி இருக்க முடியும்னா எங்கள் பரமேஸ்வரனால் இருக்க முடியாதாடா.
அஸ்வேபியோஸ்வபதிபியஷ்ச ஓ நமஹ. அவன் தாண்டா குதிரையாயும் இருக்கான், அவன் தாண்டா குதிரையை இயக்கிறவனாயும் இருக்கான். அதனால அஸ்வபதி அப்படின்னு ஒரு பொய்க்கால் குதிரையை காமிச்சு ஊர்வலம் போகிறத அவனே தான் பொய்க்கால் குதிரை, அவனே தான் குதிரையை ஓட்டுற வேணும். கையில் லாடமும் வச்சு அந்த கடுவாலமும் வச்சுட்டு ஓட்டுண்டு ஆடின்னு இருப்பான் அந்த பொய்க்கால் குதிரைக்காரன். இப்போ குதிரை தனியா பொய்க்கால் குதிரைக்காரன் தனியான்னு கேட்டால் பெரியவா இல்லை இல்லை ரெண்டும் ஒன்று தான்னா. இவன் ரெண்டும் ஒன்றா இருக்கிறதே ஏன் பரமேஸ்வரன் இருக்க முடியாதுடா அப்படி கண்ணதில் போட்டுண்டு அபராதக்ஷமாபணம் பண்ணிட்டு போனார் அவர் அப்படின்னு எல்லாம் அழகாக கதை சொல்லுவாள். பெரியவாளோட கூட இருந்த சிஷ்யாலாம் புரியறா போல கோபிச்சுக்கவும் கோச்சிக்காதே, நீ என்னம்மா அப்படி வேதம் சொன்னதுலேருந்து இப்படி கேட்கலாம் அப்படின்னு அவளை போய் கோச்சுன்னு விடாதே. அவா சந்தேகத்துக்கு அவா நிலைக்கு இறங்கி வந்து புரிய வச்சு அப்படியெல்லாம் யார் கிடைப்பாள் இனிமே மகாபுருஷா. இன்னைக்கு பாலபெரிவாளும் பெரிவாளை போல இருந்து நமக்கெல்லாம் வழி காமிச்சுன்னு இருக்கா. அவள்லாம் ரொம்ப நாளைக்கு நன்னா இருக்கணும். மானோ மகாந்தம்னு சொல்லப்படுறது சிங்ககிரி பெரியவாள், மகா சன்னிதானம் நம்ம காஞ்சி பெரியவாள், இப்படி இது மாதிரி நல்வழி காட்சின்னு இருக்கிறே சனாதன தர்மத்தில் நம்ம எல்லாரையும் புரோத்சாகப்படுத்தின்னு இருக்கிறவாள்லாம் ரொம்ப நாளைக்கு நன்னா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம் அவளுக்காகலாம். ஏன்னா அவள் சன்னியாசிகள் தனக்காக வேண்ட மாட்டா, நம்மெல்லாம் க்ஷேமமாக இருக்கணும்னா வேளா வேலைக்கு ஸ்நானம் பண்ணி சந்திரமௌலீஸ்வர பூஜை 3 காலமும் பண்ணிட்டு சாரதாம்பாலையும் காமாட்சியும் மகாதிருப்புர சுந்தரையும் ஆராதிச்சுன்னு இருக்கா. லோகம் நன்னா இருக்கணும்னு. அதுபோல் நமக்கு ஒரு கடன் இருக்குது அவளுக்கு. என்ன கடன்னால் நம்ம நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவாள் அவளும் க்ஷேமமாக தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும். 100 வயசு மகாபெரிவாளை போல வர்த்தந்தி அவளும் பாலபெரிவாளும் கொண்டாடிக்கணும். அன்னி பரியந்தான் நமக்கெல்லாம் நல்வழி காமிச்சுட்டு 100 வயசு இருந்து நமக்கு எல்லா அனுகிரகத்தையும் பண்ணணும். நம்ம யாகத்தும் போது ஸ்வேதச்சத்திரம் அமைச்சு வச்சா பெரியவா தான் வாஜபேயத்தும் போது வாஜபேயம்னு போய் பத்திரிக்கை கொடுத்தேன். மடத்துலேருந்து வரும், இன்றைக்கி யார் இருக்கால் வாஜபேயம் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுறேன். ராஜாக்கள் இருந்தால் கொடுப்பா, நம்ம காஞ்சி மடத்துலேருந்து வரும்னா எங்கள் தாத்தா வாஜபேயம் பண்ணுறதே மகாபெரிவாள் கொடுத்தா. அப்படி ஒரு பாக்கியம். எங்கள் அதில் ரொம்ப நாளைக்கு அந்த கொடை இருந்தது, வாஜபேயன் தாத்தா வச்சுட்டு இருந்த கொடை நம்ம அதில் தான் இருந்தது. அது தாத்தாவுக்கு மகாபெரிவாள் கொடுத்தா. நம்ம காலத்தில் பாலபெரிவாள் நமக்கு கொடுத்தால் இப்படி பரம்பரையாக தர்மத்தை எங்களுக்கு வழி காமிச்சுட்டு இருக்கா. அதுபோல் தத்தபீடத்துலேருந்தும் சுவாமிகள் மகா கருணாமூர்த்தியவா அவளும் வெள்ளிப்பூன் போட்டு கூட வருது. எங்கள் ஆஸ்தான வித்வான் தத்தபீட ஆஸ்தான வித்வான் யாகம் பண்ணுறேன் என்னோட தீட்சிதன்பா. ஒரு அப்பா குழந்தைகிட்ட எவ்வளோ அபிமானமோ அவ்வளோ வச்சிருப்பாள் கணம் சச்சிதானந்த சுவாமிகள் நம்ம மேலே. அப்படி ஒரு கருணை அவளுக்கு. அதுபோல தான் பாலசுவாமிகளும் அவள் வந்து எனக்கு ஒரு சொத்தாகம் எனக்காக நீங்கள் வந்து பண்ணுவேலான்னு கேட்டாள். மைசூரில் 2014 பெரியவாளுக்காக காத்துன்றிருக்கேன் பாக்கியம் எனக்குன்னு. தத்தபீடத்தில் தத்தாத்திரேயர் சந்நிதியிலேயே உட்காந்து வச்சு நான் பாகவத்தை சொல்ல சொன்னால் பெரியவாளும் உட்காந்து சிரவணம் பண்ணினா 7 நாளும் சத்தையோடு கூட. அவளும் இதில் ஈடுபட்டு எல்லாரையும் கேட்க சொல்லி அன்னைக்கு மைக்கு வாங்கி அவளும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் 10 நிமிஷம் சொல்லுவாள். என்னம்மா சொல்கிறார் தீட்சிதர், ஏதோ 4 ஸ்லோகம் படிச்சுட்டு வந்து சொல்கிறாள்னு நினைக்காதீங்கோ, தீட்சிதருக்கு பாகவதம் சித்தியாக இருக்குது அப்படின்பா. சத்தி குருக்க இதை சொல்லிகிட்டே இருப்பா. எனக்கே வெக்கமாக இருக்கும். அவருக்கு இந்த ஜென்மம் இல்லை, பல ஜென்மத்தோட பாகவதத்தோட சம்பந்தம் அது எனக்கு தான் தெரியும். பாகவதம் சித்தியாக இருக்கு அவருக்கு. அவர் சொல்கிறது தான் லோகத்துக்கு வழி, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்பார் கணந்த சச்சிதானந்த சுவாமி. கருணாமூர்த்தி அவளும் ரொம்ப அனுகிரகம் பண்ணியிருக்காள் நமக்கு. அவள்லாம் இது மாதிரி நல்ல வழியை காட்டக்கூடிய மகான்கள்லாம் நம்ம நாளைக்கு நல்லா இருக்கான். அதுதான் நம்மளுடைய மானோ மகாந்த முதமானோர்பகம்னு ஸ்ரீருத்ரத்திலேயே பிரார்த்தனைகள் சொல்லப்படுறது. அந்த ரீதியில் எங்கள் பெரியவாள் வந்து குறையே சொல்லக்கூடாதும்பா. அதுதான் எங்கள் பெரியவாளுக்கு அழகு. எத்தனையோ பேர் உபன்யாசக்கால் இருந்தால் கூட இன்றைக்கும் செங்காலி புராணந்த ராமதீக்ஷர்னு சொன்னால் தலைக்கு மேலே கை கூப்பறாள். ஆனால் யாரையும் தோஷமே சொல்ல மாட்டாளவா. நீ பாவி கட்டுப்படுவேன்னு இது மாதிரி வார்த்தைகள் அவள் வாழ்நாளில் வந்ததே கிடையாது. எல்லாருக்கும் நல்வழி காட்டிண்டு நல்ல வாழ்னே சொல்லிட்டு இப்படி வாழ்ந்தால் அந்த மகான்கள். அதுபோல் கிரகங்களோட தோஷங்களை சொல்லக்கூடாது. அதுக்காக சொல்ல வந்தேன். ஜோதிஷத்தில் கிரகங்களோட தோஷங்களை சொல்லக்கூடாது. கொஞ்சம் சுமாராக இருக்கு, நீ அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கோ, க்ஷேமம் உண்டாகும்னு அப்படி தான் சொல்லணும்பா. அந்த ரீதியில் இந்த கிரகங்களை பற்றிலாம் இப்போ சொன்னோம். அடுத்தது அஜாமிலோபாக்கியானம் சொல்லணுமானா நரக வர்ணனம் கொஞ்சம் சொல்லிட்டு சொல்லணும். அப்போ தான் அஜாமிலோபாக்கியானம் அதோட மகாத்மியம் நன்கு புரியும். சுகாச்சாரியால் அந்த சைலியில் தான் சொல்லியிருக்கா. அதனால் அடுத்த சப்தாகத்தில் கொஞ்சம் இந்த பாதாள லோகங்களை அதல விதலாதி லோகங்களை சொல்லிவிட்டு கொஞ்சம் நரக வர்ணனத்தையும் கொஞ்சமாக சொல்லிவிட்டு அஜாமிலோபாக்கியான் அடுத்த சப்தாகத்தில் குருவாயூரப்பனோட அனுகிரகத்தில் சொல்லுவோம். குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் மாதம் இங்கே சப்தாகம் நடத்துகிற குடும்பங்கள்
நம்ம ராமாசிரமத்தில் வந்து ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற பக்தா எல்லாருடைய குடும்பத்துக்கும் இந்த கதையை யூடியூப் மூலமாக கேட்டுருக்கிறவா எல்லாருக்கும் குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் பரிபூர்ணம். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. பாலாம்பிகேஷ வைத்யேஷா பவரோகஹரேதி ச ஜபேன்னாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். மகாதேவ 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 மகாதேவ. ஹர நம பார்வதீபதயே. ஜானகீகாந்த ஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்தி கி.